போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்மை அகாடமி சார்பில் நம்ம வெளியிட்ட போர்க்களம் தமிழ் டெஸ்ட் பேட்ச், அந்த டெஸ்ட் பேட்சோட தேர்வு 2 அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ தரமான வினாக்கள் நிறைய உள்ள இருக்குது. போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 150 வினாக்களும் ஒரே வீடியோவில் பார்த்தால, ஏன்னா நம்ம டீட்டெயில்டாக பார்க்க முடியல. ஸோ இந்த வாட்டி அந்த குறையை தீர்க்கிற மாதிரி நம்ம 2 பார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ அப்போ 150 வினாக்களும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாதி, செகண்ட் பார்ட்டில் பாதி நம்ம பார்க்கலாம். சரி, வகுப்புக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழையிலேருந்து ஒரு வினா. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். ஸோ இதுதான், இதுல என்னென்னலாம் சந்திப்பிழை வரும் வராதுன்னு பார்க்கலாமா? பிறப்பாலேயே ஒருவரை, ஒருவர் பிளஸ் ஐ ஒருவரை. ஸோ அப்போ அங்கே வல்லினம் மிகுந்தது கரெக்டு தான். குற்றவாளியாக ஆகன்றத அடுத்து வல்லினம் மிகணும். எல்லாரும் அந்த வல்லினம் மிகணும். அதுக்கு அடுத்தது வருமொழியின் முதல்ல வல்லினம் வந்தாதான் வல்லினம் மிகும். இப்போ எடுத்துக்காட்டு குற்றவாளியாக, குற்றவாளியாகனா ஆக இருந்தா வல்லினம் மிகும், அது ஓகே தான். ஆனா வருமொழியின் முதல்ல என்ன இருக்கணும்? ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருந்தாலும் வல்லினம் மிகும். அப்ப நிலைமொழியோட இறுதியில அந்த வல்லினம் மிகிறதுக்கான காரணமும் இருந்து வருமொழியின் முதல்ல ஒரு வல்லின உயிர்மெழுத்து இருந்தால் தான் வல்லினம் மிகும். ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், அதுக்கு தான். ஸோ அப்போ குற்றவாளியாக கருதும் குற்றப்பரம்பரை பாருங்களேன், குற்றம் பிளஸ் பரம்பரை குற்றப்பரம்பரை. ஸோ அப்போ இங்கே இம்மு இருக்குமா? ஸோ மவீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்புமா? அப்போ குற்றம் பிளஸ் பரம்பரை இம்மு போயிடும். அடுத்து ஏன் அங்கே வல்லினம் மிகுது? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாதன மண்ணி என்ற விதிப்படி அங்கே வல்லினம் மிகுந்து குற்றப்பரம்பரைன்னு வரும். ஸோ அப்போ இங்கே இப்போ வந்தது கரெக்ட் தான். அடுத்து குற்றப்பரம்பரை சட்டம். ஸோ இங்க இச்சு இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உருபும் பயனும் உடன்தொக்க தொகை கான்செப்ட்ல வரும். உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்போ வெள்ளி கொலுசு இக்கு வரும். ஏன்னா வெள்ளியால் செய்யப்பட்ட கொலுசு, வெள்ளியால் செய்யப்பட்ட கொலுசு. அப்போ அது 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்போ 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, இந்த எல்லா வேற்றுமையோட உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். அது என்ன உருபும் பயனும் உடன்தொக்க தொகை? 2 சொற்களுக்கு இடையில ஒரு வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தா அது வேற்றுமை தொகை. 2 சொல்லுக்கு இடையில ஒரு வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்தா அது வேற்றுமை தொகா நிலைத்தொடர். மறைஞ்சா தொகை நிலைத்தொடர், வெளிப்படையா வந்தா தொகா நிலைத்தொடர். 2 சொல்லுக்கு இடையில ஒரு வேற்றுமை உருவும் அதன் பயனும் மறைந்து வந்தா அதுதான் உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த உருபும் பயனும் உடன்தொக்க தொகை தான் சந்திப்பிழையில ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். ஏன் இங்க மிகுதுனே நமக்கு தெரியாம இருக்கு தெரியுமா? பல்வேறு இடங்கள்ல அந்த உருபும் பயனும் உடன்தொக்க தொகை கான்செப்ட் தான் இருக்கும். சரியா? குற்றப்பரம்பரை சட்டம். ஸோ இப்போ நம்ம உருபும் பயனும் உடன்தொக்க தொகை இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்ப எப்படி சொல்லலாம்னா, குற்றப்பரம்பரைக்கு இயற்றப்பட்ட சட்டம். அவங்க ஒரு பிறப்பாலே ஒருத்தவங்க மேல ஒரு கைது நடவடிக்கையோ ஒரு ஒடுங்கு ஒரு அடக்குமுறையோ செயல்படுத்துறது அந்த சட்டம். ஸோ ஒரு தீமையான சட்டம் தானே. அப்ப குற்றம் பரம்பரைக்கு உருவாக்கப்பட்ட சட்டம். அப்படி நம்ம ஒரு 4ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தக்க தொகை. இப்ப கோழி தீவனம் வல்லினம் மிகும். நெட்ல போய் போட்டு பாருங்களேன், கோழிக்கு உரிய தீவனம்னு வரும். ஏன் கோழி தீவனத்துல வல்லினம் வருது? யோசிச்சு பாருங்க. கோழி தீவனம் நம்ம சொல்லலாம் இயல்பினும் விதியினும் என்ற உயிர்முன் கசதவ மிகுதவாதன மண்ணேன்னு. பட் அதுக்குள்ள இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா அது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. ஸோ அதே போலதான் இங்க குற்றப்பரம்பரை சட்டத்துல என்ன மிகும்? வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்களேன், நீக்குவதற்காக. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். குற்றவாளியாக நீக்குவதற்காக நான் இப்ப என்ன சொன்னேன்? ஆகன்ற சொல்ல எடுத்து என்ன மிகும்? வல்லினம் மிகும். ஆனா அதுக்கு வருமொழியின் முதல் இடத்துல என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் வல்லினம் வரணும். அப்ப இங்க வல்லினம் வந்துச்சுக்கா, இக்கு போட்டேன். இங்க மா வந்துச்சு, மெல்லினம் தானே. வல்லினம் வந்தாதானே மிகும். ஸோ இப்ப நியூ ஸ்டூடெண்டா இருந்தா அந்த கான்செப்டை நீங்க கத்துக்கோங்க. இது வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அடுத்து பாருங்களேன், திரட்டி. ஸோ இப்போ வருமானு வராதுன்னு கேட்டா வரும். ஏன்னா இகர ஈற்று வினையச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும். இகர ஈற்று வினையச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாடி சென்றான் இச்சு வரும். ஏங்க இச்சு போடுறோம் நம்ம? ஏன்னா இகரத்துல முடிஞ்சிருக்கு ஒரு வினையச்சம். ஸோ பாடின்றது எச்சம், சென்றான் என்பது ஒரு வினை. ஸோ இப்போ இந்த எச்சம் அந்த வினையை கொண்டு முடிஞ்சனால அது வினையச்சம் தானே. என்ன வினையச்சம்? இகர ஈற்று வினையச்சம். அதனால என்ன மிகுந்திருக்கு? வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து பார்க்கலாமா? அப்ப இப்போ வந்தது கரெக்ட். ஏன்னா திரட்டி, அது நீங்க சொல்லி பாருங்களேன், திரட்டி சென்றான் அப்படி சொல்லி பாருங்க. நீங்க இங்க இருக்கிறத மட்டும் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப வகுப்புல டெப்தா சொல்லி தரலாம். ஒரு எச்சம் வருதுன்னா அந்த தொடர்ல இருக்கிற அந்த சொல்ல விட்டுட்டு அந்த எச்சத்தை மட்டும் எடுத்து நீங்க ஒரு சொல்ல ஃபார்ம் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், திரட்டி சென்றான் பாருங்க, திரட்டிய
மாணவன், அப்ப திரட்டிய என்பது பெயரெச்சம், திரட்டி சென்றான், அப்ப திரட்டி என்பது வினையெச்சம். அப்ப வினையெச்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அந்த வினையெச்சத்துல இகரத்துல முடிஞ்சா வல்லினம் மிகுன்னு தெரிஞ்சா அந்த நீங்க வல்லினம் மிகுந்தது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அப்போ வல்லினம் வந்திருக்கிறது கரெக்ட் தான். போராட்டங்களை, போராட்டங்கள் பிளஸ் ஐ போராட்டங்களை, அங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகல. என்ன ரீசன்? இங்க மெல்லினம் இருக்கு, ஒருவேளை வல்லினம் இருந்தா வல்லினம் மிகுந்திருக்கும். அப்ப இந்த தொடர்ல இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சரியா தான் இருக்கு. சரி, அடுத்த தொடர் பார்க்கலாமா? பாருங்களா, இங்க தப்பு இருக்கு. இங்க என்ன வந்திருக்கணும்? இக்கு வந்திருக்கணும். மற்ற எல்லாமே கரெக்ட். அப்ப 2 தப்பு. ஏன் பி தப்பு? அங்க இக்கு வரல. பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி, திரட்டி, அங்க இப்பு வரல. அப்ப சி தப்பு. பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக, இங்கே இருக்கு பாருங்க, ஒருவரை, ஒருவர் பிளஸ் ஐ ஒருவரை, இக்கு வரணுமா? அப்ப டி தப்பு. அப்ப பிலையும் சிலையும் டிலையும் பிழை இருக்கு. அப்ப சந்தி பிழை அற்றது என்னது? ஏ தான். அப்ப நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம்? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படை வந்தா வல்லினம் மிகும், ஆகன்றது வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும், குற்றம் பிளஸ் பரம்பரை இந்த மாதிரி மகர ஈற்று சொற்கள் வரும்பொழுது அந்த மகரம் அழிஞ்சு அங்க வல்லினம் மிகும். ஸோ அதை கத்துக்கிட்டோம். அடுத்தது உருவும் பயனும் உடன் தொகை கான்செப்ட் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். சரியா? நிறைய நம்மளுக்கு புரியாத சொல்ல எல்லாத்துலயுமே என்னதான் இருக்கும்? அந்த உருவும் பயனும் உடன் தொகை தான் இருக்கும். ஸோ அதை நீங்க டெப்தா கத்துக்கிட்டீங்கன்னா சந்திப்பை நீங்க ரொம்ப எளிமையாக எதிர்கொள்ளலாம். அதனால குற்ற பரம்பரை சட்டம், குற்ற பரம்பரை சட்டம் இச்சு வரும். சரியா? குற்ற பரம்பரைக்கு இயற்றப்பட்ட சட்டம். ஓகேவா? அதுதான் இங்க இகர ஈற்று வினையச்சத்தை எடுத்து வல்லினம் மிகும். அடுத்து போயிடலாமா? இரண்டாவது நான் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை காண்க. அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். நீங்க ஒரு சினிமா பாட்டு இன்னைக்கு வந்தா கூட, அது ஜெயிலர் 2ல ஒரு பாட்டு வந்திருக்கு, புரியலனா கூட நம்மளால அதை வந்து எப்படியோ பாடிடுறான். ஏன்னா அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இன்ஸ்டாவில் போனால் அந்த பாட்டு தான், ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போனால் அந்த பாட்டு தான், இப்படி கேட்டு 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 பாடுறான். ஆனால் பாடத்திட்டத்தில் நம்மளுக்கு தேவையா இருக்கிற ஒரு விஷயம் கோர்வையா நம்மளால சொல்ல முடிய மாட்டுது. சரியா? இப்ப இந்த வல்லினம் மிகும் இடத்துல ஆ, இ, ஏ, அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அதற்கு, இதற்கு, எதற்கு, அப்படி, இப்படி, எப்படி, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை, ஆங்கு, ஈங்கு, யாங்கு, ஆண்டு, ஈண்டு, யாண்டு. இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் அடுத்து வல்லினம் மிகும். இதை நீங்க ஒரு கோரையா படிச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாரோட உங்களுக்கு அதிகமாக தெரியுதான்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஒரு 10% மட்டும் வெளியில் போய் கொஞ்சம் தேவையானது. சரியா? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 7 நீ நான் வச்சுக்கிட்டாலே போதும். மொத்தம் 7 இருக்கு. ஆ, இ, ஏ, அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அதற்கு, இதற்கு, எதற்கு, அப்படி, இப்படி, எப்படி, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை. இந்த 7ஐயும் அடுத்து அது 7 3. சரியா? அப்ப இந்த 7 3 எடுத்துனது வல்லினம் மிகும். அப்ப 21 படிச்சிருக்கோம் நம்ம. அப்ப இந்த 21 சொற்களையும் அடுத்து என்ன மிகும்? வல்லினம் மிகுமா? திரும்பவும் சொல்லிடுறேன் பாருங்க. ஆ, இ, ஏ, அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அதற்கு, இதற்கு, எதற்கு, அப்படி, இப்படி, எப்படி, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை. இது இல்லாம ஆங்கு, ஈங்கு, யாங்கு, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, இது யாரையும் நீங்க நான் வச்சுங்க. இது இல்லாம ஆ, இ, இது நான் சுட்டெழுத்து, ஏ என்பது வினா எழுத்து, ஆ, இ, ஏன்னு சொன்னல. அப்ப ஆ, இ என்பது சுட்டெழுத்து, ஏ என்பது வினா எழுத்து. ஒரு சுட்டெழுத்து மட்டும் விட்டமே, உ, அதையும் அடுத்து வல்லினம் மிகும். உப்பக்கம், உ பிளஸ் பக்கம், உப்பக்கம், இப்போ வல்லினம் மிகுது இல்ல. அப்ப அதையும் சேர்த்து அடிஷனலா நான் வச்சுங்க. இது ஒரு செட்டு. அடுத்த செட்டு பாத்தீங்கன்னா என, ஆக, இனி, தனி, மிக, இது அடுத்து வல்லினம் மிகும். என்னன்னது? என, ஆக, இனி, தனி, மிக, மற்று, மற்ற, மற்றை. இதுல ஒரு 8. சரியா? அதுல ஒரு 21, இப்போ ஒரு 8, 29, ஒரு ரவுண்டா 30. அப்ப இவ்வளவு சொற்களையும் வல்லினம் மிகும் நம்ம நான் வச்சுக்கிட்டாதான் இது போல சாயல்ல இருக்கிற மற்ற சொற்கள் மிகாது நம்மளால எளிமையா கையாள முடியும். சரியா? அப்ப மிகறத மட்டும் நான் வச்சுங்க, மிகாதது நீ நான் வச்சுக்க தேவையில்லை. அப்ப இந்த சாயல்ல இப்ப நான் சொல்லாத ஒரு சொல் வந்தா அங்க என்ன மிகாது? அப்ப வல்லினம் மிகாது. இப்ப நான் சொன்னதுல இது இருந்துச்சா இல்லையா? அதற்கு, இதற்கு, எதற்கு இருந்துச்சா இல்லையா? ஆ, இ, ஏ, அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அதற்கு, இதற்கு, எதற்கு இருக்குல்ல. அப்ப அதற்கு, இதற்கு, எதற்கு சொல்லிப்பின் வல்லினம் மிகும். அப்ப மிகும்ன்றது சரியா தப்பா? சரி. இப்ப அந்த வல்லினம் மிகும் இடத்துக்கு ஷார்ட்கட்ல இப்ப நான் சொன்னல, இதே போல தொகுத்து வச்சு படிச்சா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப சொன்னதை தாண்டி பாத்தீங்கன்னா எந்தெந்த வேற்றுமையில வல்லினம் மிகும் பார்க்கணும். அடுத்து எந்தெந்த குற்றியல் உருவத்துல வல்லினம் மிகும்னு நம்ம பார்க்கணும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினம் மிகும். 8 10ன்ற எண்ணு பெயர்ல வல்லினம் மிகும். திசை பெயர்ல வல்லினம் மிகும். இருவேரூட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். உவமை தொகையில வல்லினம் மிகும். உருவகத்துல வல்லினம் மிகும். இது போல நம்ம பார்த்துக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும்.
ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். நான் சொன்னால இப்ப வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தா வல்லினம் மிகும். அதான தொகை. பாருங்க, இப்ப எடுத்துக்காட்டுக்கு புலித்தோல், இது எப்படி ஆறாம் வேற்றுமை தொகை நீங்க கேட்டீங்கன்னா, புலியது தோல் ஆறாம் வேற்றுமை உரிமை பொருள் வருமா? ராமனது வில், அவனோட வில், அவனுக்கு உரிமை. அது போலதான் புலியது தோல், சோ புலித்தோல் வல்லினம் மிகும். இதுல இன்னொரு ரூல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும் தான், ஆனா நிலைமொழியா ஒரு அக்ரிணை இருக்கணும். நிலைமொழியா என்ன இருக்கணும்? அக்ரிணை இருக்கணும். சோ புலின்றதுனது ஒரு அக்ரிணை. சோ உயர்திணை இருந்தா மேக்ஸிமம் என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் மிகாதுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நிலவிட்டு இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகும். படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகும். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும், நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி இப்படி எப்படி, அப்படி இப்படி எப்படி, பாருங்க அப்படியே சுட்ட எழுத்து வினா எழுத்து பாருங்க. ஆ இ என்பது சுட்ட எழுத்து, ஏ என்பது வினா எழுத்து. அப்படி இப்படி எப்படி, ஒரு சொல் படின்னு முடியுதுன்னா அது அப்படியாவோ இப்படியாவோ எப்படியாவோ, இந்த 3 அடுத்து மட்டும்தான் வல்லினம் மிகும். இந்த 3 தவிர்த்து வேற ஒரு சொல் படின்னு முடியுதுன்னா அது அடுத்து என்ன மிகாது? வல்லினம் மிகவே மிகாது. சோ அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 தான். இந்த 3 தவிர்த்து வேற எதுவும் வல்லினம் மிகாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு தந்தை வரும்படி கூறினார். இப்ப இங்க இக்கு போட்டிருந்தா தப்பு, போடக்கூடாது. ஏன் நான் அப்ப என்ன சொன்னேன்? வரும்படி கூறினார் என்பது ஒரு வினையெச்சம். அவங்க தானே சொல்றாங்க படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க தானே. சோ மிகாது, இது தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னேன்? அப்படி இப்படி எப்படி, ஒரு சொல் படின்னு முடியுதுன்னா அது அப்படி இப்படி எப்படியா இருந்தாதான் வல்லினம் மிகும். அதை தவிர்த்து ஒரு சொல் படின்னு முடியுதுன்னா அது எடுத்து என்ன மிகாது? வல்லினம் மிகாது. அப்ப என்னன்னு செக் பண்ணிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் சரியா இருக்கு, 2ம் சரியா இருக்கு. சோ 3 மட்டும் தப்பு, கூற்று 3 மட்டும் தவறு. காண்பவனற்றுள் எழுத்து பிழையற்ற தொடரை தேர்க. எழுத்து பிழையே இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பள்ளி வளாகத்தில் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது. சில விஷயத்தை நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப 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 நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாட்டி பிடிச்சா போதும். சரியா? நம்ம ஊர்ல கட்டிடம் கட்டடம் 2 வார்த்தை பயன்படுத்துறோம்ல. சோ இது கட்டிடம், இந்த இடத்துல கட்டிடம் வரக்கூடாது, தப்பு. கட்டடம் தான் வரணும், கட்டடம் தான் வரணும். ஏன் இங்க கட்டிடம் வரக்கூடாது? இப்போ உங்க வீட்டுல 1 ஏக்கர் நிலம் இருக்கு, சரியா? இப்ப நீங்க அங்க வீடு கட்ட போறீங்க, இன்னும் கட்டல. அப்ப வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் இருக்கு தெரியுமா, அதுதான் கட்டிடம். ஏன்னா கட்ட போற இடம், இடத்தை நான் வச்சுங்க. அப்ப கட்டிடம். அப்ப நம்ம வீடு கட்டல, அந்த இடத்த சொல்றோம், அந்த இடத்துக்கு பேர் என்னது? கட்டிடம். அந்த இடத்துல நான் வீடு கட்டிட்டேன், அது கட்டடம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ரோட்டு ஓரமா ஒரு இடம் சும்மா காலியா கிடக்கு, நீங்க பாக்குறீங்க, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல, ஆனா அங்க ஏதோ ஒரு கடை கட்ட போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப அந்த இடத்துக்கு பேர் என்னது? கட்டி இடம், கட்டக்கூடிய இடம். இப்ப அந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க, இப்ப அது கட்டடம். கட்டடம் கட்டிட்டாங்கன்னு சொல்றோம்ல. சோ அப்ப கட்டடம். அப்ப என்ன வந்திருக்கணும்? பள்ளி வளாகத்தில் புதிய கட்டடம் திறக்கப்பட்டதுன்னு வந்திருக்கணும். சோ அப்ப தப்பு. மறைந்த இயக்குனர்களில் பாரதி ராஜா தனித்தன்மை மிக்க இயக்குனர் ஆவார். சோ இதுல என்ன பிழை இருக்குன்னா, இப்ப இயக்குனர் எது வரணும்? இன்னுமே நம்ம பெறுநர் அனுப்புனர் எழுதும்போது டக்குன்னு ஒரு சின்ன பயம் வரும், எது வருமோன்னு. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா கவனிங்க, இதே வச்சுக்கலாம். இயக்கு, ஓட்டு, வந்த, பெற்ற. இப்ப பாருங்களேன், இப்ப 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு, நர்ரு நர்ரு. இப்ப இயக்கு பக்கத்துல எந்த நர் போடுவீங்க? இயக்குனர். ஓட்டுநர் பக்கத்துல எந்த நர் போடுவீங்க? ஓட்டுநர். வந்த பதில் எந்த நர் போடுவீங்க? வந்தனர். பெற்ற பதில் எந்த நர் போடுவீங்க? பெற்றனர். ஏன் இது 2லயும் இந்த நர் போட்டா, ஏன் இது 2லயும் இந்த நர் போட்டா? என்ன கான்செப்ட், என்ன ஷார்ட்கட்னா, இயக்கு ஓட்டு கட்டளை இடுற மாதிரி இருக்கா? இயக்கு ஓட்டு பெரு அனுப்பு. அப்ப அனுப்புனர் பெறுநர் இதான் பயன்படுத்தணும். அப்ப ஒரு கட்டளை வினை இருந்ததுன்னா நீங்க இந்த நர் பயன்படுத்திங்க, கட்டளை இல்லாம ஒரு எச்சமா இருந்துச்சுன்னா இந்த நர் பயன்படுத்திங்க. சரியா? இது ஷார்ட்கட்டுக்கு சொல்றோம், தவிர இதுக்குள்ள போனா நிறைய கான்செப்ட் இருக்கு. வந்தனர்ன்றது எப்படி பிரிக்கலாம்? வா பகுதி
அது வான்றது விகாரம், இத் என்பது சந்தி, அது இந்தானது விகாரம், இத் என்பது இறந்த கால விடைநிலை, அன் என்பது சாரியை, அர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. இதுதான் வந்தனர். சரி, எப்படின்னு தெரிஞ்சது அவங்களுக்கு? வா வா, இந்த வா வா, இத்து இந்தா மாறிடுச்சா, இந்த இத்து கூட்டலாம் தாவா, இந்த இன்னு கூட்டலாம் நாவா, இருறா. இப்போ வந்தனர் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த அன்னு ப்ளஸ் ஆர் தான் நம்மளுக்கு வந்தனர்னு கிடைக்குது. அப்போ நீங்கள் எப்படி நான் வச்சுக்கணும்? ஒரு கட்டளை இடுற மாதிரி இருந்தா ஸோ இந்தனர், புரியுதா? கட்டளை இல்லாம இருந்தா ஸோ ரெண்டு சுழினா நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப இயக்குனருக்கு எது வரணும்? ஸோ இந்தனா தான் வரணும். புரியுதா? அப்ப ரெண்டும் தப்பு, பியும் தப்பு. பிறர் மனம் புண்படாமல் பேசுவதும் பெரியவர்களை மதிப்பதும் சிறந்த நாகரிகத்தின் அடையாளங்கள் ஆகும். நாகரீகம் கிடையாது, நாகரிகம். ஸோ குறியில் தான் வரும், நெடில் வராது. ஸோ நான் வச்சுங்க, நாகரீகம் தப்பு, நாகரிகம் அதான் கரெக்ட். கணினி மனித வேலையை எளிதாக்குகிறது. ஸோ இது சரியா இருக்கு. அப்ப என்னென்ன கத்துக்கிட்டோம்? கட்டிடம் தப்பு, கட்டடம் தான் சரி. இயக்குனர் தப்பு, இயக்குனர் தான் சரி. அதுக்கு என்ன கான்செப்ட்? கட்டளை இட்டா ஸோ நான் பயன்படுத்தணும், கட்டளை இல்லாம இருந்தா ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தணும். அடுத்து நாகரீகம் தப்பு, நாகரிகம் சரி. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம் பாருங்க. ஸோ கட்டடம் மனப்பட தலைப்புக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், இலக்கணத்துக்கு நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இயக்குனர், இயக்குனர், நாகரிகம். கீழ்கான கூற்றுகளை காண்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியர் சொல்லுக்கான விளக்கமே என்ன சொல்லியிருப்பாங்க? ஓர் எழுத்து தனித்து நின்றோ ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்து நின்னோ இல்ல பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவதுன்னு அது சொல். எனக்கு தேவை அது பொருள் தரணும். அது ஒரு எழுத்தா இருந்தாலும் பரவாயில்ல, 10 எழுத்தா இருந்தாலும் பரவாயில்ல, அது பொருள் தந்தாதான் அது சொல். நம்ம என்ன நினைக்கிறோம்? சொல்லுனா 4 எழுத்து சேர்ந்தாப்புல இருந்தா அதை நம்ம ஒரு சொல்லு நினைக்கிறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, பிறகு இது ஒரு சொல்லா? இது பொருள் தரல, இதுக்கு பொருளே கிடையாது. அப்ப பாக்குறதுக்கு சொல்லு போல இருந்தாலும் பொருள் இல்லைன்னா அது ஒரு சொல்லே கிடையாது. அப்ப சொல்லுனா என்னது? எது பொருள்? நீங்க யாராச்சும் கேட்டா சொல்லணும் சிம்பிளா. யாராச்சும் உங்கள்கிட்ட எது சொல்லுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? எது பொருள் தருதோ அது சொல். பொருள் தந்தா அது சொல், பொருள் தரலன்னா அது சொல் கிடையாது. அப்பதான் சொல்றாரு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொன்னது தொல்காப்பியரம் கேட்டா தொல்காப்பியர் தான். நெட்டெழுத்து 7 ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொன்னது தொல்காப்பியர் தான். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவேன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது குற்றெழுத்து 5 வந்து பொருள் தராதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்மளோட தொல்காப்பியர். அதுக்கப்புறம் வந்து பவனந்தி முனிவரோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிற்கால இலக்கண நூல்ல கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கும். ஸோ தொல்காப்பியரோட கருத்து இது ரெண்டுமே இங்க கொடுத்துருக்கிறது சரிதான். ஸோ இப்போ இரண்டும் சரி. இதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் இருக்கும் பாருங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியரின் சொல்லதிகார நூற்பா. ஸோ சொல்லதிகாரத்துல அவர் சொல்லியிருப்பாரு, தமிழில் உள்ள அனைத்து சொற்களும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்தியே வரும். பொருள் இல்லாத சொற்கள் மொழியில் இல்லை என்பது இதன் பொருளாகும். அடுத்தது சுட்டெழுத்து 7 ஓர் எழுத்து ஒரு மொழி என்பதும் தொல்காப்பியரின் எழுத்ததிகார நூற்பா ஆகும். என்ன சொல்லியிருக்காரு? தமிழில் உள்ள நம்ம உயிரெழுத்துல 7 நெட்டு எழுத்து இருக்குல்ல, ஆகிய 7 நெடில் எழுத்துக்களும் தனித்து நின்று பொருள் தரும். இப்ப நம்ம பாருங்க, ஓர் எழுத்து ஒரு மொழியில எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழி நம்மளுக்கு? ஸோ இப்போ இந்த 7ல எது மட்டும் தான் வராது? நம்ம அந்த பவனந்தி முனிவர் படிச்சிருப்போம்ல, ஸோ அது எது மட்டும் தான் வராது? அவு மட்டும் தான் வராது. ஸோ ஆனா பசுன்னு படிச்சிருப்போமா, ஈனா கொடுன்னு படிச்சிருப்போமா, ஊனா இறைச்சின்னு படிச்சிருப்போமா, ஏனா அம்புன்னு படிச்சிருப்போமா, ஐனா தலைவன் படிச்சிருப்போமா, ஓனா மதகு நீர் தாங்கும் பலகைன்னு உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பான். ஓனா மதகு நீர் தாங்கும் பலகைன்னு புக்லேயே கொடுத்துருப்பான். ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? 7மே தருன்றாரு. இப்ப எதுக்கு நான் சொல்லி காட்டுறேன்னா, தொல்காப்பியருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கு, பவனந்தி முனிவருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பவனந்தி முனிவர் அடிப்படையில் தான் கொடுத்துருப்பான். அதனால அவரு இதுல இந்த 6 தான் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம தொல்காப்பியர் 7ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது கரெக்ட் தான். ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களாக அமையும் என்பது தொல்காப்பியரின் இலக்கண விதியாகும். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் என்ன இதுக்கு? ஏ, இரண்டும் சரி. கீழ் காண்பவற்றுள் திணை வழுவமைதியை தேர்க. திணை வழுவமைதி, அதுனா வழு அமைதி. வழுனா என்னது? தப்பு. வழுனா என்னது? பிழை. வழானது பிழை அற்றது. வழு பிளஸ் அமைதி, சரியா? வழு பிளஸ் அமைதி தான் வழுவமைதி. இப்ப வழுனா பிழைன்னு சொல்லிட்டேன். வழானது பிழை அற்றது. இப்ப வழான்ற வார்த்தை எப்படி பிறந்திருக்கும் பாருங்களேன். வழு ஆ, சரியா? ழு எப்படி பிரிக்கலாம்? இழு கூட்டல் உ. உயிர்வன் உக்குரல் மெய்விட்டோடுமா, இழு கூட்டல் ராவா, வழான்னு கிடைச்சிருக்குமா? அப்ப ஆனது எதிர்மறை. இப்ப உண்ணாமை, செல்லாமை, கொல்லாமைன்னு பயன்படுத்தியிருப்பாங்கல்ல,
அப்ப உண்ணாமைனா என்னது? உண்ணல. இப்ப உண்ணுதல்னா சாப்பிடுறது, உண்ணாமைனா எதிர்மறை. அப்ப உன் பிளஸ் ஆ பிளஸ் மை. அப்ப அந்த இடத்துல ஆன்ற எதிர்மறை உண்ணலன்ற எதிர்மறை பொருளை தருதா? அப்ப வழுனா பிழைன்னு அர்த்தம். அப்ப ஆனா எதிர்மறை பிழை அற்றதுன்னு அர்த்தம். அப்ப தமிழ்ல ஒரு சொல் எந்த காரணத்தின் அடிப்படையில் தோன்றுது பாருங்க. இந்த சொல்லுக்கான இப்ப அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை, நீங்க போட்டித் தேர்வு படிக்கிறீங்க. அப்ப அந்த சொல்லு உருவான கான்செப்ட் புரிஞ்சா அந்த டாபிக்கே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்ல. அப்ப வழுனா பிழை உடையதுன்னு அர்த்தம், வழானா பிழை அற்றது. வழு பிளஸ் ஆ, அதான் வழா. ஏன் நாளைக்கு பிரித்தெழுதுல கூட கேட்கலாம்ல, வழா பிரித்து எழுதுக வழு பிளஸ் ஆன்னு. புரியுதா உங்களுக்கு? பிரிக்க முடியாதுன்னு வச்சிருப்போம் ஆப்ஷன் டில, நம்ம பிரிக்க முடியாதுன்னு எடுத்துப்போம். அப்ப வழுன்றது தோணுனதே அப்படிதான், வழு பிளஸ் ஆன் தான் தோன்றி இருக்கு. அப்ப வழுனா பிழை, ஆனா இல்ல பிழை இல்ல, அப்ப பிழை அற்றது. வழு அமைதி, வழு தப்பு தான், தப்ப நம்ம சரியாக்கிறோம். ஒரு தப்பு அமைதி ஆயிடுச்சுன்னா சரியாயிடுச்சுன்னு அர்த்தம், அதான் வழு அமைதி. இங்க உடம்படுமை இழு, இழு பிளஸ் ஊவா, இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்தா. ஸோ அப்போ 2 உயிரெழுத்து சேராது, அதை சேர்த்து வைக்கிறது உடம்படுமை. ஸோ அப்போ ஒரு சொல்லோட இறுதியில உயிரெழுத்து, வருமொழியின் முதலையும் உயிரெழுத்து இப்படி வந்தா 2 சேராது, அதை சேர்த்து வைக்கிறது உடம்படுமை. தமிழ் எதுனா உடம்படுமை? ஈ இவ்வு உடம்படுமை. இங்க ஊ இருக்கிறனால என்ன வரும்? இவ்வு வரும். இவ்வு கூட்டலான்னது வா, அதான் வழு அமைதி. அப்ப ஒருத்தன் கொலை பண்ணிடுறான், அது தப்பு தான், இருந்தாலும் அந்த உலகம் சரின்னு ஏத்துக்குது. எதனால ஏத்துக்கும்? அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருந்தா ஏத்துக்கும்ல. இப்ப அவன் கொன்னது தீவிரவாதியா இருந்தா பரவாயில்ல, நீ அவனை கொன்னது சரிதான், ஏன்னா அவன் பல பேர் கொண்டு இருப்பான். அப்ப தப்ப சரின்னு ஏத்துக்குது உலகனா, அதுதான் வழுவமைதி. பாருங்க, காண்பவற்றுள் திணை வழுவமைதியை தேர்க. மாமா வந்தது, மாமா என்பது உயர்திணை, வந்தது என்பது அக்ரிணை, தூ என்பது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. நாய் வந்ததுன்னு சொல்லலாம், பறவை பறந்ததுன்னு சொல்லலாம், காற்று வீசியதுன்னு சொல்லலாம். மாமா வந்ததுன்னு சொல்லக்கூடாது இல்ல. சோ ஒரு உயர்திணி அக்ரிணை வந்தனால இது தப்பு. இங்க என்ன வழு? திணை வழு. அக்கா வந்தால், அக்கா என்பது பெண்பால், வந்தான் என்பது ஆண்பால். சோ அப்ப பெண்பால்னா பெண்பால தான் முடிக்கணும். அப்ப இங்க என்ன வழு? பால் வழு. சோ அப்ப இதுவும் தப்பு. என் அம்மை வந்தால் என மாட்டை பார்த்து கூறுவது. என் அம்மை வந்தால், மாடுன்றது ஒரு அக்ரிணை. அந்த மாட்டை போய் என் அம்மை வந்தால்னு சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க அதை அறியாமையால பயன்படுத்தல, அறிஞ்சே தான் பயன்படுத்துறாங்க. அப்ப அறியாமையில பிழை பண்ணாதான் அது பிழை, அறிந்தே பண்ணா அது பிழை இல்லைன்னு நம்ம இலக்கண நூலார்கள் தான் இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. எதை? வழு அமைதியே. ஒருத்தவன் தெரிஞ்சே அந்த தப்பை பண்றானா, அப்ப அவன் தப்பு அதாவது அவனுக்கு வந்து அறியாமையில அவன் அதை பண்ணல, வேற ஏதோ ஒரு ரீசனால அதை பண்ணிடுறான். அவன் மகிழ்ச்சி காரணமாக, கோபத்தின் காரணமாக, உறுதித்தன்மை காரணமாக, இது போல ஏதோ ஒரு காரணத்தால தான் அதை பண்றான். மகிழ்ச்சியால தான் நம்ம அப்படி கூப்பிடுறோம். ஒரு மாட்டை நம்மளுக்கு எப்படி கூப்பிடணும்னு தெரியாம வந்து நம்ம உயர்திணை, அங்க உயர்திணையால அழைக்கல, அங்க நம்ம அது மேல வச்சிருக்கிற அன்பால தான் அழைக்கிறோம். சில பேர் மாடு ரொம்ப கூட நெருங்கி பழகிருப்பாங்க, பேர் வச்சிருப்பாங்க, என் கருப்பன் வந்துட்டானா, லட்சுமி சாப்பிட்டாளா, இப்படி கேட்போம்ல நம்ம. அப்ப ஒரு அக்ரிணைய நம்ம தெரிஞ்சே உயர்திணையா அழைக்கிறோம்னா அதுதான் வழு அமைதி, அதுதான் அது வழு அமைதி. இங்க திணை, ஏன்னா அக்ரிணைய உயர்திணையால் அழைச்சனால இது என்ன வழு அமைதி? திணை வழு அமைதி. என் கண்கள் குளமாகின, கண்கள் பன்மை, குளமாகின பன்மை, கரெக்டா? ஸோ அப்போ இங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒருமை பன்மை அடிப்படையில் சரியா இருக்கு. இதுல எந்த வழுவும் இல்லை, எந்த வழா வழு அமைதி எந்த கான்செப்டும் இல்லை. ஸோ இது சரிதான். காண்பவற்றுள் திணை வழுவமைதி தானே கேட்டாங்க, அப்ப இது சரி. அப்ப கேட்டது என்ன? திணை வழுவமைதி. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கா? இப்ப தப்பு, இது சரி. ஆனா அவன் கேட்டது என்னது? திணை வழுவமைதி எதுல இருக்கு? இதுல தான் இருக்கு. புரியுதுல்ல உங்களுக்கு? ஒரு பூனையார் பால் சோறு சாப்பிடுகிறார், தலைவர் சாப்பிடுகிறார்னு சொல்லலாம், ஏன்னா தலைவர் என்பது உயர்திணை. பூனையை போய் சாப்பிடுகிறார்னு சொல்றது தப்பு தான். அவங்க அறியாமையால அந்த தப்பை பண்ணல, அறிஞ்சே பண்றாங்க, பூனை மேல இருக்கிற அன்பால பண்றாங்க. அதனால அந்த வழுவை இந்த இலக்கண நூலார்கள் அமைதியா மாத்தி வழு அமைதின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆன்சர் சி. இன்டெஸ்டைன் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ குடல், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கோம் பாருங்க. நச்சு முறினானது ஆன்டிடாட், குடல் வாழ்வனானது அப்பண்டிக்ஸ். ஸோ நச்சுனா டாக்ஸின் இல்ல பாய்சன். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்னது? குடல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை என்னும் பொருளை தரும் உவமை தொடரை தேர்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். அவளைனா அவள்ன்ற பெண்ணு கிடையாது, இங்க என்ன லை இருக்கு தெரியுது அவங்களுக்கு? சின்ன இல்லு தானே, இல்லு குட்டலை தானே லை. அவளை நினைத்து உரலை இடித்தல். இது என்ன தெரியுமா கதை? நம்ம வந்து எழுதிக்கிட்டே இருப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா மனசு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும். அதுதான் அவளை நினைத்து உரலை இடித்தல்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப ஒரு தானியத்தை போட்டு உரலை இடிச்சாதான் அது
அவளே வரும். நீங்க தானியத்தெல்லாம் போடாம அவளை நினைச்சுக்கிட்டு, எந்த அவளை? சாப்பிட்ற அவளை நினைச்சுக்கிட்டே நீங்க உரலை சும்மா குத்துறீங்கன்னா எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும்? அப்ப எண்ணமும் செயலும் ஒத்து வராமையே தான் வந்து அவளை நினைத்து உரலை இடித்தல்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எதை செய்யறீங்களோ அதை பத்தி நீங்க சிந்திக்கணும். செய்யறது ஒண்ணு, சிந்திக்கிறது ஒண்ணா இருந்தா அதனால பலன் கிடைக்காது. அதுதான் இதுக்கான பொருள். ஸோ ஆன்சர் சி. கொம்பை விட்டு வாழை பிடித்தல், தும்பை விட்டு வாழை பிடிக்கிறது பேச்சு வழக்கில் மாறிடுச்சு. ஸோ கொம்பை விட்டு வாழை பிடித்தல்னா எதை நீங்க அடையணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாம அதை அடையிறது. எது உங்களுக்கு தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாத எடுத்துக்கிறது. அதுதான் வந்து கொம்பை விட்டு வாழை பிடித்தல். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, பட்டறிவில்லாத படிப்பறிவுன்னு சொல்லுவாங்கல்ல. இல்லை இப்படி கூட எடுத்துங்களேன், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னா நீங்க படிச்சுட்டீங்க, ஆனா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது உதவாது இல்லை. அது போல நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் முக்கியமே. நீங்க புக்கில் பார்த்து மனப்பாடம் பண்ணிடலாம். புரிதல்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு அதை பார்த்தோன்னா என்ன ஒரு புரிதல் வருது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புலியிடம் தப்பி பூதத்திடம் அகப்பட்டார் போல். ஸோ அப்போ ஒரு பெரிய பிரச்சனையும் தப்பி அதோட ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டது தான் வந்து புலியிடம் தப்பி பூதத்திடம் அகப்பட்டார் போல். ஸோ அப்போ நம்மளுக்கானது என்னது? சி. அதுக்கான கிளியரான விளக்கம் கொடுத்துருப்போம், படிச்சு பார்த்துங்க. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையெஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு. ஸோ எவ்வளோ ஒரு சூப்பரான திருக்குறள் பாருங்களேன். இதை அப்படியே கீழே இருந்து மேலே படிக்கணும் நம்ம. அவையெஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு. இப்போ நீங்க ஒருத்தவங்க வந்து அவையில வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு நீங்க தக்க விடையளிக்கணும். அவையஞ்சாம மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. மாற்றம்னா என்னது? அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்களேன். அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. மாற்றம்னா என்னன்னா அவன் கேட்கிற விடைக்கு நீங்க ஒரு பதில் அளிப்பீங்க பாரு, அதான் மாற்றம். புரியுது உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு சூப்பரா புரியும். அவன் கேட்ட கேள்விக்கான பதில் தான் அந்த இடத்துல என்னது? மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அப்ப நீங்க அவைக்கு அஞ்சாம அவங்க கேட்ட வினாவுக்கு நீங்க ஒரு விடை அளிக்கணும்னா அப்ப நீங்க எப்படி படிக்கணும்னு அவன் சொல்றாங்க. ஆற்றின் அளவறிந்து கற்க, முறையான வழியில் நூல்களின் அளவை அறிந்து கற்க வேண்டும். எதுக்கு கற்க வேண்டும்? இதுதான். எதுக்கு கற்க வேண்டும்? ஒரு அவையில நீங்க இது வந்து ரொம்ப டீப்பா போய் பல வகையில பொருள் சொல்லலாம். நீங்க சிம்பிளா புரிஞ்சுங்க. ஒரு அவையில ஒருத்தவங்க ஒரு வினா எழுப்பிட்டாங்கன்னா அந்த வினாவுக்கு அந்த இடத்துல நீங்க விடை அளிக்கணும்னா அது மிகப்பெரிய அவமானம் தானே. அப்ப அந்த இடத்துல நீங்க எழுந்து அந்த அவைக்கு அஞ்சாம அவன் கேட்ட கேள்விக்கு ஒரு சூப்பரான விடையை நீங்க அளிக்கணும்ல. அதுக்காக தான் நீங்க வந்து படிக்கணும். அதுக்காக தான் ஆற்றின் அளவறிந்து கற்கன்னு சொல்றாரு. அப்ப முறையான வழியில நூல்களின் அளவை அறிந்து கற்க வேண்டும். எதுக்காக? அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. ஸோ ஆன்சர் வரும் கற்க. விளக்கம் கொடுத்துருப்போம், பார்த்துங்க, படிச்சு பார்க்கலாமா? அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்று திரிகடுகம் குறிப்பிடுவன யாவை? பார்க்கலாமா? ஸோ நம்மளுக்கு திரிகடுகம் ஸ்கூல் புக்லேயே 3 பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது மனம், மொழி, மெய். இதில் தூய்மை உடையவர்களுக்கான 3 பண்புகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அற உணர்வு உள்ளவர்கள்ட்ட இருக்கிற 3 பண்புகள் கொடுத்துருக்காங்க, அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது தூற்றின் கண் தூய வித்துன்னு ஒரு 3 பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கான பாட்டை பார்க்கலாமா? இல்லாருக்கு ஒன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிபாடும். புரியுதா உங்களுக்கு? 3 கருத்துக்கு சொல்லியிருப்பாங்க. இல்லாருக்கு ஒன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிபாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்குல. ஸோ இதான் அந்த பாட்டு. இப்போ நான் சொன்ன அந்த 3 கருத்துக்களுமே இந்த பாட்டில் எங்க இருக்கு, இந்த தொடர்ல எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்களேன். இல்லாருக்கு ஒன்றியும் உடைமையும் நான் சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? வறியவர்களுக்கு பொருளை அளித்தல். வறியவர்கள்னா என்னன்னா ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க, இல்லாதப்பட்டவங்க. அதான் இல்லாருக்கு ஒன்றியும் உடைமையும். நீங்க வந்து ஒரு அற உணர்வு உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பீங்களா? அடுத்தது பாருங்களேன். இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழியில் நிற்றல். சொன்னல அடுத்த கான்செப்ட் இதுதான். இவ்வுலகின் நில்லாமை உள்ளும்னா நினைக்கணும். இவ்வுலகின் நில்லாமை உள்ளும் நெறிபாடும். கல்வி நம்மளுக்கு என்ன கொடுத்துச்சு? இதுதான் கொடுத்துச்சு. நம்மளுக்கு வாழ்க்கை நிலை இல்லைன்ற ஒரு விஷயத்த ஒரு நூல் தான் நம்மளுக்கு சொல்லுது. அப்பதான் நம்மளோட ஆணவம்லாம் அடங்குது. யோசிச்சு பாருங்களேன். ஸோ பிறந்த மாதிரி இருக்கு, திடீர்னு நீங்க எவ்வளவு வயசு வந்துட்டீங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் பாதி தான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு நடுவில் எதுக்கு இவ்வளவு சேர்த்துக்கிட்டு உதவி செய்யலாமேன்ற ஒரு எண்ணத்தை ஒரு அறநூல் உங்களுக்கு கண்டிப்பா உருவாக்கும்ல. அதை தான் இந்த நூல் சொல்லுது. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்களேன். இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழியில் நிற்றல். ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் திரிகடுகம் சொன்னது, அந்த பாட்டில் சொன்னதுதான். அடுத்தது
எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல். அப்ப நம்மளே கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், எதுக்கு அதை துன்புறுத்திக்கிட்டு? இதெல்லாம் நம்ம யோசிப்போம். நம்ம பஸ்ல எல்லாம் போகும்போது கொஞ்ச நேரம் தான் போறோம், நின்றுட்டே போயிடலாம், கொஞ்ச நேரம் தானே போறோம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில விஷயத்துக்கு நம்ம யோசிப்போம் பாருங்க. கொஞ்ச நேரம் தான் ஆக போகுது, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் நினைப்போம்ல, அது போலதான் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச காலம் தான் இது, இதுல எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்களை துன்புறுத்தி விட்டு? அதை சொல்றதா நம்மளோட திரிகடுகம். ஸோ இப்போ இந்த 3 கான்செப்டுமே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2, 4, 5. 2, 4, 5. 2, 4, 5 ஆன்சர் என்னது? பி. இது மட்டும் இல்லாம திரிகடுகத்துல பாத்தீங்கன்னா இன்னும் 2 பாட்டு ஸ்கூல் புக்ல இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த பாட்டோட பொருள் மட்டும் சொல்றேன், நீங்க வேணா தெரிஞ்சுங்க. சரியா? உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும். புரியுதா உங்களுக்கு? உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மொன்றும் தூயும் என்பார் செயல். 3 கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. உண்பொழுது நீராடி உண்டலும்னா என்னன்னா, நீங்க சாப்பிடும் பொழுது உடலை தூய்மை பண்ணதுக்கு அப்புறம் தான் உணவு உண்ணணும். அதுதான் உண்பொழுது நீராடி உண்டலும். என் பேரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும்னா என்னன்னா, எவ்வளவு பெரிய பலன் கிடைச்சாலும் ஒரு பக்கமா நீங்க சாட்சி சொல்லக்கூடாது, தவறான பக்கத்துல நீங்க சாட்சி சொல்லக்கூடாது. அதுதான் என் பேரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும். பால்னா ஒரு பக்கம், கெட்டவன் பக்கம் சேர்ந்து நீங்க வந்து பொய் சாட்சி சொல்லிடக்கூடாது, எவ்வளவு பெரிய பலன் கிடைச்சாலும். தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை. வயசானா நம்மளோட தோல் எலும்பெல்லாம் வத்தி போவோம், ஆனா சான்றாண்மை வற்றக்கூடாது. அது 3 தான் மனம், மெய், மொழி. இந்த 3லையும் தூய்மை உடையவர்களோட குணங்கள்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இன்னொரு பாட்டு சூப்பரா இருக்கும். முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும். சரியா? முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் கொண்ட வனப்பும் இம்மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. அப்ப தூற்றின்கண் தூவிய வித்து, ஒரு விதையை எடுத்து நான் ஒரு நன்செய் நிலத்துல தூவறேன்னா அங்க அவ்வளோ அழகான பயிர் வளரும். இதுவே அந்த விதையை எடுத்து ஒரு புதர்ல நான் தூவறேன்னா அந்த விதை அழிஞ்சிரும். ஏன்னா புதர்ல எப்படி அது வளரும்? யோசிச்சு பாருங்க. அதே தான் சொல்றாங்க. ஒருத்தவன் தலைவனா இருக்கான், ஆனா அவன்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒழுக்கம் இல்லை. ஒருத்தன் தவா இருக்கான், அவன்கிட்ட ஒரு அடக்கம் இல்லை. ஒருத்தன் அழகு இருக்கு, அவன்கிட்ட ஒழுக்கம் இல்லை. இது போலதான் இருக்கக்கூடாது அவன்கிட்ட இருக்கு. அப்ப அந்த இடத்துல இல்லாத விதை கூட அங்க இருக்கு, ஆனா அந்த விதையால அந்த இடத்துல பலன் இல்லைல்ல. ஸோ அதே போல 3 பாடலும் 3 கருத்துக்களை சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அப்ப திரிகடுகத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா 100 பாடல்கள், ஒவ்வொரு பாடலையும் 3 கருத்துக்கள், அப்ப 300 அற கருத்துக்கள். கடவுள் வாழ்த்து நீங்களாக 100 பாடல்கள். அந்த 100 பாடல்களை பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க, 66 + 34. அப்ப நன்மை தரும் செயல்களை பத்தி 66 பாடலும், தீமை தரும் செயல்களை பத்தி 34 பாடலையும் கூறியிருக்காங்க. முக்கியமா கணவன் மனைவி வாழ்க்கையை பத்திய 35 பாடல பேசியிருக்காங்க நம்மளோட திரிகடுகத்துல. ஸோ திரி 3, கடுகம் காரம், சுக்கு மிளகு திப்பிலி, இந்த 3 எப்படி நம்ம உடல் பிணியை நீக்குதோ அது போல அந்த பாடல்ல இருக்கிற 3 கருத்துக்கள் நம்மளோட மனப்பிணியாகி அறியாமையை நீக்கும் சொல்றாங்க. இந்த பாடல்ல 3ஆம் வரியில இம்மூன்றும் இவை மூன்றும் இம்மூவர் இவை மூவர் போன்ற வார்த்தைகள் இடம்பெறும். சரியா? ஸோ இதை பத்தி நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ தனி வகுப்பை கூட பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நல்லாதனார், நல் என்பது அடைமொழி, ஆதனார் என்பது இயற்பெயர். இவர் ஒரு வைணவ சமயத்தை சார்ந்தவர், 2ஆம் நூற்றாண்டு. ஸோ திரிகடுக பாடல் தான் இது. ஸோ நம்மளுக்கான கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கு, நான் சொன்னல அறவழியில இருக்கிறவங்களுக்கான 3 தான் நம்ம பார்த்தது. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம் என்னது? இது தூற்றின்கண் தூவி வித்துக்கு வரும். உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் எதுக்கு வரும்? மனம் மொழி மெயில தூய்மை உடையருக்கு வரும். அப்ப இங்க இருக்கிற 5மே திரிகடுகத்தோட கான்செப்ட் தான். ஆனா அந்த பாட்டுல இருக்கிறது 2, 4, 5 தான். அந்த பாட்டை கொடுத்து பொருள் கொடுத்துருப்போம், இருக்கு பாத்தீங்களா? அந்த பாட்டு அதுக்கான பொருள். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. பாருங்க, ஏனை கூட்டம் வந்தது. ஏனை கூட்டம் இங்க வரும். ஏன்னா நான் சொன்னல புலித்தோல், புலியது தோல், ஏனை கூட்டம், ஏனையது கூட்டம், 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். முத்துராமலிங்க தேவர் மதுரை பசுமலை பள்ளியில் பயின்றார். பசுமலை பள்ளி. ஸோ இப்போ வரும், புக்கில் போய் செக் பண்ணி பாருங்க, அப்படியே கொடுத்துருப்போம் வல்லினம் மிகும். ஸோ கான்செப்ட் என்னன்னா, பசுமலையில் உள்ள பள்ளி, பசுமலைன்ற இடத்துல இருக்கிற பள்ளி. குகை புலி பார்த்துருப்பீங்களா? குகை புலி, குகைக்கண் புலி, வல்லினம் மிகும் சொல்லியிருப்போம். குகை புலி அதே போலதான் இங்கேயுமே ஸ்கூல் புக்ல இருக்க இலக்கண குறிப்பு தான் அந்த குகை புலி. குகைன்றது ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கிற புலி. கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருவு, அது இட பொருள வரும். ஸோ அதே போலதாங்க பசுமலை பள்ளி,
பசுமலை கண் பள்ளின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து பழைய நடை. ஸோ கண் என்பது இடத்தை குறிக்கிறதுக்காக பழைய காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்ப வல்லினம் மிகும். ஸோ அப்ப ஏவும் தப்பு, பியும் தப்பு. முத்துராமலிங்கர் 7 திங்கள் இத்து வராது. ஏன்னா 8, 10 எண்களை அடுத்து மட்டும் தான் வல்லினம் மிகும். 8, 10 எண்கள் அடுத்து மட்டும் தான் வல்லினம் மிகும். ஸோ அப்ப 7 திங்கள் வராது. சிறை தண்டனை, சிறை பிளஸ் தண்டனை, சிறை தண்டனை, சிறையில் வழங்கப்படும் தண்டனை. சிறை என்ற இடத்துல வழங்கப்படுற தண்டனை தானே அது. அப்ப 7ஆம் வேற்றுமை உருபும் பயன் உடன் தொகையில் வல்லினம் மிகும். இப்ப நீர் பாம்பு பாருங்களேன். இப்ப நீர் பாம்பு நெட்ல போட்டு பாருங்க. நீர் பாம்புல வல்லினம் வருமா வராதுன்னு வரும். என்ன ரீசன் வருது? என்ன ரீசன்? நீரில் வாழும் பாம்பு, நீர் என்ற இடத்துல வாடுற பாம்பு. 7ஆம் வேற்றுமை உருபும் பயன் உடன் தொகை, அதனால அங்க வல்லினம் மிகும். சேம் அதே தான் சிறை தண்டனை, சிறையில் வழங்கப்படும் தண்டனை. இப்ப அந்த சிறையில் வழங்கப்படும் தண்டனை நம்ம ஒரு தொடரை மேக் பண்றோம். அதுக்கு தான் இலக்கண நாலேஜ் ரொம்ப அதிகமா தேவைப்படும். தப்பு. அந்த காட்சியை பார். அந்த இந்த எந்த வல்லினம் மிகுமா? காட்சி பிளஸ் காட்சியை 2ஆம் வேற்றுமை ஒரு வெளிப்படைந்த வல்லினம் மிகுமா? சோ இப்ப இங்க கரெக்டா இருக்கு டி. இது சரி. எழுத்து பிழையற்ற ஒன்றை தேர்க. பாருங்க, எழுத்து பிழையற்றது இடப்பக்கம். இது சரி. இது ஏன் இடப்பக்கம் சரின்னு சொல்றாங்க கவனிங்களேன். இடம் பிளஸ் பக்கம், இதுதான் கரெக்ட். நான் சொன்ன மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்போம், அந்த விதிப்படி இம்மு போயிடும். அடுத்தது இட பிளஸ் பக்கம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாதன மண்ணே. என்னன்னா டா இட்டு குட்டலாவா, உயிரெழுத்து இருக்கா, வருமொழி முதல்ல வல்லின உயிர்மெழுத்து இருக்கா, அப்ப வல்லின மிகும். அப்ப என்ன கிடைச்சிடும் எனக்கு? இடப்பக்கம்னு கிடைச்சிடும். அப்ப பாருங்க, இடம் பிளஸ் பக்கம் இடப்பக்கம்னு என்ன விதிப்படி மாறு தெரியுதா? சோ மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும்னா என்னன்னா இம்மு போயிட்டு அங்க உயிரீர் வந்துரும். என்ன உயிரீர்? டா இட்டு குட்டலாவா. ஸோ இதெல்லாம் நம்ம புணர்ச்சி விதியா 10 பார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஜனவரியில் எடுத்து திரும்ப அந்த 10 பார்ட் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த புணர்ச்சியை பார்த்தா நான் 11வது பார்ட்லேருந்து அப்டேட் பண்ணி நடத்தி கொடுப்போம் புணர்ச்சி. ஸோ அதனால புணர்ச்சியில் டவுட் இருக்குன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த 10 கிளாஸை பாருங்க. அடுத்தடுத்த கிளாஸை நான் நடத்தி கொடுக்குறேன். அதிகபட்சம் ஒரு 20 கிளாஸ். ஸோ புணர்ச்சியிலேருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் சேர்த்தேதுக்கு பிரித்ததுலேருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த வகுப்புகள் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து உந்தன். உந்தன் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? உன் பிளஸ் தன் விதிப்படி பார்க்கணும். உன் பிளஸ் தன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன்ல இதை பற்றிலாம் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி. ஒரு சொல்லோட இறுதியில இன்னு வந்தா அது நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி. அதுக்கு வருமொழி முதல்ல வல்லினம் வந்தா எப்படி மாறும், மெல்லினம் வந்தா எப்படி மாறும், இடையினம் வந்தா எப்படி மாறும் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அதுல நகர நகர ஈற்றுப்புணர்ச்சியில வல்லினம் வந்தாதான் சேஞ்சே, மெல்லின இடையினம் வந்தா நோ சேஞ்ச். அந்த வல்லினத்திலையும் வேற்றுமை புணர்ச்சி தான் சேஞ்சு, அல்வழி புணர்ச்சி சேஞ்ச் இல்லை. அப்ப இது ஒரு அல்வழி புணர்ச்சி, அதனால இங்க சேஞ்ச் இல்லை. சரியா? அடுத்த கான்செப்ட் போகணும். நலமும் ரணவும் நலமும் தனவும் ஆகும் தனக்கள் ஆயுங்காலே. அப்ப இதுல எதை எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? ஒரு சொல்லோட இறுதியில இன்னோ இல்லோ வந்து வருமொழி முதல்ல தா வரிசை வந்தா தாக்குள்ள இருக்கிற இத்து இறா மாறுமா? ஒரு சொல்லோட இறுதியில இன்னோ இல்லோ வந்து வருமொழி முதல்ல நா வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்து இன்னா மாறுமா? இப்ப நம்ம எதை எடுத்துக்கலாம்? இதை எடுத்துக்கலாமா? இன்னு இருக்கு தா வரிசை இருக்கு. அப்ப இத்த இறா மாத்தலாமா? தா இத்து பிளஸ் ஆவா, இத்தனை இறா பார்த்தோம்னா இரு பிளஸ் எனக்கு என்ன வரும்? ரா வருமா? அப்ப உன்றன் இதான் கரெக்ட். உன் பிளஸ் தன் உன்றன் வரணும். ஸோ அப்போ உந்தன் தப்பு. ஸோ இதான் இலக்கிய நடை. இதுதான் வந்து சரியான இலக்கண நடையும். அப்போ இது தப்பா இருக்கு. கத்திரிக்கோள் தப்பு என்ன வரும்? கத்தரிக்கோள். உடைமை தப்பு என்ன வரும்? உடைமை. பொருளுடைமை, அருளுடைமை. திருக்குறள் அதிகாரத்துல போய் பாருங்க, டை தான் இருக்கும், டா இருக்காது. ஸோ அப்ப சரியானது எது? இடப்பக்கம். பொறுத்துக. ஓர் எழுத்து ஒரு மொழி தான். ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு இது நான் வச்சுங்க. காச தான பாம. கா வரிசையில் 4, சா வரிசையில் 4, தா வரிசையில் 5, நா வரிசையில் 5, பா வரிசையில் 5, மா வரிசையில் 6, உயிரெழுத்து வரிசையிலையும் 6, வா வரிசையில் 4, யா வரிசையில் 1, குறியில் 2. சரியா? ஸோ இதான் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி. கூட்டி பாருங்களேன். ஸோ இப்போ 2 6 2 4 அப்படியே 10 10 20 ஆக்கிக்கலாமா? 30 35 39 40 42 42 ஓர் எழுத்து ஒரு மொழி பவனந்தி முனிவர் சொன்னார்ல, இது எந்தெந்த வரிசையில் எவ்வளோன்னு பிரித்து வச்சிருங்க. அதுதான் இது. இப்போ பாருங்க, இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி பொறுத்தலாமா? மா வரிசையில் எத்தனை? 6. ஸோ இப்போ 2 ஆன்சர் 2ல் ஆரம்பிக்கணுமா? ஸோ அப்போ ஆன்சர் ஏஓ சிஓ தான். அடுத்து தா வரிசையில் எத்தனை? 5. ஸோ 1. ஸோ அப்போ 2 1. அப்போ ஆன்சர் ஏஓ சிஓ தான். அடுத்து கா வரிசையில் எத்தனை? 4.
ஸோ அப்போ 3 2 1 3 ஆன்சர் சி. குறியில் எத்தனை 2. ஸோ அப்போ ஆன்சர் 4ல் முடியும், 4ல் முடிஞ்சிருக்கு. சரி, என்ன மா வரிசையில் 6 கவனிங்களேன். மா வரிசையில் எப்படி 6? மா, மீ, மூ, மே, மை, மு. ஸோ மானா நிறைய பொருள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். மரம், அழகு, வண்டு, திருமகள், மேன்மை, நிறைய பொருள் இருக்கு. மீனா வான், மூனா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்சனம், மோனா முகத்தல். ஸோ இதான் மாவரிசை. அடுத்து தாவரிசை. தானா கொடு, தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தேனா தெய்வம், தைனா தைத்தல். இதான் தாவரிசை. அடுத்து காவரிசை. கானா சோலை, பூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். இதான் காவரிசை. அடுத்து குறில். நோனா நோய், தூணா உன். ஸோ இதான் இங்க கேட்டிருக்கிறது. இப்போ புரியுது இல்ல? இப்போ என்ன மான 6 என்னன்னா மா வரிசை இருக்கு தெரியுமா நம்மளுக்கு. மாமா, மீமி, மூமு, மேமே, மை, மோமோ, மௌ. ஸோ இந்த வரிசை இருக்குல்ல, இந்த 12 இருக்குல்ல, அதுல இப்போ கா வரிசை எடுத்துங்களேன். காக்கா, கீ கீ, கூ கூ, கே கே, கை, கோ கோ, கௌ. 12 இருக்குல்ல. இந்த 12ல எத்தனை ஒரு எழுத்து வர முடியுதுன்னா 4 தான் இருக்கு. அந்த 4 எது? கா, கூ, கை, கோ. கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ ஆன்சர் சி. ஸோ இதை நீங்க நான் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். காச, தான, பாம. 2 4 3 5 ஒரு 6 உயிரெழுத்துலையும் 6. கா 4 அப்படியே வா 4 யா 1 குறில் 2. வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பட்டினைப்பாலை. இதுக்கு பாலை பாட்டுன்னு ஒரு பேரும் இருக்கு. சரியா? இதோட பாட்டுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தான். ஸோ இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ இந்த பட்டினப்பாலைக்கு வஞ்சி நெடும்பாட்டுன்னு அழைச்சது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் தூது. ஸோ அது தொடர்பான தகவலை நான் கீழே கொடுத்துருப்பேன், நீங்க பார்த்துக்கலாம். ஆக்சியம்னா அடிக்கோள்னு அர்த்தம். அடிக்கோள். ஆக்சிஸ்னா அச்சு, ஆக்சில்னா அச்சாணி, ஏக்சியல் ஸ்ட்ரெயின்னா அச்சு திரிபு. ஸோ அப்போ நம்மளுக்கு கேட்டது என்னது? ஆக்சியம்னா என்னது? அடிக்கோள். புளியம்பழமும் ஓடும் போல இவ்வோமையால் விளக்க பெறும் பொருளை தேர்க. புளியம்பழமும் ஓடும் போல இவ்வோமையால் விளக்க பெறும். இப்போ எப்படின்னா சில பேர் இந்த உலக வாழ்க்கையில இருப்பாங்க. துறவிகள் எடுத்துங்க. இந்த உலக வாழ்க்கையில நம்ம இருந்து எவ்வளவு இன்பங்களை அனுபவிக்கிறோம். பிடிச்ச உணவை சாப்பிட்றோம், பிடிச்ச உடையை உடுத்துறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த துறவிகள் இந்த 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 நம்மளோட இந்த வாழ்க்கையில இருந்தோம் எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க. அதுதான் புளியம்பழமும் ஓடும் போல. புளியம்பழத்தை எடுத்து அழுத்தினீங்கன்னா மராரும் சத்தம் கேட்கும். என்னன்னா அந்த பழத்துக்கும் அந்த ஓடுக்கும் நல்ல கேப் இருக்கும். ஸோ அதுதான் இங்க இருந்துகிட்டே இது எதையும் அனுபவிக்காம இருக்கிறது தான். அதுதான் அது புளியம்பழமும் ஓடும் போல. ஒட்டாமைன்னு அர்த்தம். அது ஒட்டாமை. விளக்கம் கொடுத்திருப்பேன், நீங்க பார்த்துக்கலாம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். எவ்வளவு சூப்பரான திருக்குறள் பாருங்களேன். ஒருத்தர் நடுநிலைமை உள்ளவர், நடுநிலைமை அல்லாதவர் என்பது எதனால் காணப்படும்? அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அவரை பத்தி நிறைய புகழ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் நடுநிலைமையோட வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் போனதுக்கு அப்புறம் பெரிய பழி தான் இருக்குன்னா அவர் நடுநிலைமையோட வாழலன்னு அர்த்தம். சரியா? இதை எச்சம்ன்றத புகழ் பழின்னு சொல்லலாம், தன்னோட மக்கள் தன்னோட பசங்கன்னு சொல்லலாம். ஒரு திருக்குறளுக்கும் பல்வேறு ஆண்கள்ல பல பொருள் வரும். சரியா? தன்னோட எச்சம்னா என்னது? இப்போ ஒருத்தர் இருக்காரு, வாழறாரு, இறந்துட்டாரு, காலம் ஆயிட்டாரு. இப்போ அவரோட குடும்பம் இருக்கு, அவரோட பசங்க இருக்காங்க, அவரோட ஜெனரேஷன் இருக்கு. அப்ப அவங்களும் ஒழுக்கமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவரு நடுநிலைமையோட இருந்திருக்காருன்னு அர்த்தம். அப்ப அவங்க ஒழுக்கமா இல்லைன்னா அவர் நடுநிலைமையோட இல்லைன்னு அர்த்தம். அப்ப தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். எஞ்சி நிற்கும் புகழ் மற்றும் பழியின் மூலம். இதுதான் கீழே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன். சரியா? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. திரிகடுகம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆமா, கரெக்ட். திரிகடுகம் 100 வெண்பாக்களை கொண்டது. ஆமா. கடவுள் வாழ்த்து நீங்களாக. சரியா? சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் திரிகடுகம் ஆகும். இதுவும் கரெக்ட். அனைத்தும் சரி. திரிகடுகத்தை பத்தி நான் ஆல்ரெடி சொன்னேன். 2ஆம் நூற்றாண்டு யாரு? செருடுதோல் நல்லாதன். பாயிரம் அவர் எப்படி சிறப்பிக்குது? செருடுதோல் நல்லாதன் சிறப்பிக்குது. இதன் மூலமா ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம்ன்ற ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர் தான் நம்மளோட செருடுதோல் நல்லாதன், 2ஆம் நூற்றாண்டு. ஸோ இவர் தான் நம்மளோட திரிகடுகத்தை ஏற்றிருப்பாரு. இந்த திரிகடுகம் பார்த்தீங்கன்னா ஒரு வைணவ சமயத்தை சார்ந்த நூல். ஏன்னா அந்த கடவுள் வாழ்த்து மூலயமா வைணவ சமயம் கண்டுபிடிக்கிறாங்க. யார? நம்மளோட நல்லாதனார. திருக்கடுகம் பத்தினா பார்த்தோம். கடவுள் வாழ்த்து நீங்களாக 100 பாட்டு. ஒவ்வொரு பாடலையும் 3 அறக்கருத்துக்கள். சுக்கு மிளகு திப்பிலி போல. பாடல் 4 வரி. 3ஆம் வரியில இம்மூன்றும் இவை மூன்றும் இம்மூவர் இவர் மூவர்ன்ற கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கும். சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்க. இதுல சந்திப்பிழை அற்றது பார்க்கலாமா?
ஆ இ ஏ அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அதற்கு இதற்கு எதற்கு அப்படி இப்படி எப்படி அவ்வகை இவ்வகை எவ்வகை அத்துணை இத்துணை எத்துணை நாங்க சொன்ன அவ்வகை இவ்வகை எவ்வகை வல்லினம் மிகும். அப்ப அவ்வகை பேச்சு இப்ப போட்டிருக்கணும், போடாதனால இது தப்பு. வாழ்க்கை படகு இது உருவகம். அது என்ன உருவகம்? உவமை பின்னாடி இருந்தா அது உருவகம். நான் எதை பத்தி பேச வரேன்னா அது உவமேயம், அதை சிறப்பிக்கிறது உவமை. புரியுதா உங்களுக்கு? இப்ப எடுத்துக்காட்டுக்கு விற்புருவம். நீங்க சொல்லுங்க, நான் எதை பத்தி பேச வரேன்? வில்ல பத்தி பேச வரேன்னா புருவத்தை பத்தி பேச வரேன், புருவத்தை பத்தி பேச வரேன். அப்ப புருவம் என்பது உவமேயம். புருவம் என்பது என்னது? உவமேயம். நம்ம எதை பத்தி பேசுறோமோ அது உவமேயம், அதை சிறப்பிக்க வர்றதுதான் அது உவமை. அப்ப இங்க எது உவமை? வில் என்பதுதாங்க என்னது? உவமை. இப்படி உவமை முன்னாடி இருந்தா அது உவமை தொகை. ஏன்னா வில் போன்ற புருவம். அப்ப வில் போன்ற புருவம் என்பது உவமை தொடர். ஏன்னா உவமைக்கும் உவமையத்திற்கும் இடையில உவம உறுப்பு வெளிப்படையா வருது. இதுவே அந்த போன்ற தூக்கிட்டு விற்புருவம் நான் சேர்க்கிறேன். வில் பிளஸ் புருவம் விற்புருவம் இல்ல இருறா மாறிடும், வல்லின உயிர்மெழுத்து. சரியா? அப்படி விற்புருவம்னு இருந்தா உவமைக்கும் உவமையத்திற்கும் இடையில் உவம உருவு இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது என்ன தொகை? உவமை தொகை. இதுவே புருவவில் இப்படியே மாத்திரோம்னு வச்சுங்களேன், புருவவில். இதுதான் அது உருவகம். இதுதான் அது உருவகம். ஏன்னா வில் என்ற உவமை பின்னாடி போயிடுதா, அப்ப உவமை பின்னாடி இருந்தா அது உருவகம். இதான் ஷார்ட்கட்டே. அப்ப இங்க வாங்க, வாழ்க்கை படகு. நான் படகை பத்தி பேச வந்திருக்கேனா வாழ்க்கையை பத்தி பேச வந்திருக்கேன்? நான் ஏன் படகை பத்தி பேச போறேன்? வாழ்க்கையை பத்தி பேச வரேன். அப்ப வாழ்க்கை என்பது உவமேயம், அதுக்கான உவமை தான் படகு. அப்ப உவமை எங்க இருக்கு? பின்னாடி இருக்கா. அப்ப உருவகமா? உருவகத்துல வல்லினம் மிகுமா? அப்ப அங்க மிகல, அதனால தப்பு. சரியா? எப்படி செய்தாய், அப்படி இப்படி எப்படி. ஒரு சொல் படின்னு முடியுதுன்னா அது அப்படி இப்படி எப்படியாதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கனா, அப்ப இங்க வல்லினம் மிகுந்திருக்கா, அப்ப இது சரி. இதான் ஆன்சர். இத்தனை பழங்களா? நான் சொன்னேன்ல, இப்ப ஆ ஏ அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அதற்கு இதற்கு எதற்கு அப்படி இப்படி எப்படி அவ்வகை இவ்வகை எவ்வகை அத்துணை இத்துணை எத்தனை ஆண்டு ஈண்டு ஆண்டு ஆங்கு இங்கு யாங்கு என ஆக இனி தனி மிக மற்றும் மற்ற மற்றை. இப்ப நான் சொன்னது எதுவுமே இது இல்லை, அப்ப இதுல வல்லினம் மிகக்கூடாது. அப்ப இது தப்பு. ஆன்சர் சி. நீங்க ரைமிங்கா சொல்ல வச்சீங்க, நான் திரும்ப கூட சொல்றேன் பாருங்க, நோட் பண்ணீங்க அப்படியே செட்டா. ஆ இ ஏ அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அதற்கு இதற்கு எதற்கு அப்படி இப்படி எப்படி அவ்வகை இவ்வகை எவ்வகை அத்துணை இத்துணை எத்துணை ஆங்கு ஈங்கு யாங்கு ஆண்டு ஈண்டு யாண்டு. சரியா? என ஆக இனி தனி மிக மற்றும் மற்ற மற்றை. இதுதான் கான்செப்ட். எழுத்துப்பிழையற்ற ஒன்றை தேர்க. எழுத்துப்பிழை சகலகலா வள்ளி மாலை. சகலகலா வள்ளி மாலை எப்படி எழுதுனா, இப்படிதான் எழுதணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சகல கலா வள்ளி. சகலனா சகலமும் அனைத்தும், கலானா கலைகள், அனைத்து கலைகளும், வள்ளினா வல்லமை பெற்றவள், கலைமகள் சரஸ்வதி. சரியா? மாலைனா பாடல், எப்படி வந்து பூக்களை தொடுக்கிறதோ அது போல அழகான பாக்களை தொடுக்கிறதா மாலை. அப்ப சகலகலா வள்ளி மாலை. அப்ப இந்த இடத்துல வள்ளின்றது இந்த வள்ளி யாரு? ஸோ அப்போ முருகனோட மனைவியான குரத்தி வள்ளி, அவங்களை குறிக்கிறது அந்த வள்ளி. ஸோ இந்த வள்ளினா வல்லமை பெற்றவள்னு அர்த்தம். வல்லமை பெற்ற பெண்ணான கலைமகளை குறிக்குது. அப்ப சகலமான அனைத்து கலைகளிலும் வல்லமை பெற்றவங்களை பற்றிய மாலை தான் சகலகலா வள்ளி மாலை. அப்ப இதுல நீங்க என்ன, உங்களுக்கு என்ன கத்துக் கொடுங்கன்னு ஆசைப்படுறேன்னா, சகலகலா வள்ளி மாலைக்கு அந்த வள்ளி வராது இந்த வள்ளி வரும்னு படிச்சுட்டு போனா அது மனப்பாடம். கொஞ்சம் டைம் எடுத்து ஏன் அந்த வள்ளி வருதுன்னு ஆராய்ஞ்சு அதோட பொருளை புரிஞ்சுக்கிட்டோம்னா பல வருஷம் ஆனாலும் இது மறக்காது. இதே இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப ஏன் இங்க வள்ளின்னு வந்துச்சு? வல்லானது வல்லமை, ஆற்றல்னு அர்த்தம் தமிழ்ல. சரியா? அதை போய் நீங்க ஆழத்தை தொட்டுட்டீங்கன்னா டைம் எடுக்கும். மற்ற 2 நிமிஷத்துல படிப்பான், நம்ம 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஆனா இது மறக்காது, கான்செப்ட் புரிஞ்சிடும். தப்பு. ஏன்னா அங்க வள்ளி வரக்கூடாது. திருவாரூர் மம்மணி கோவை. திருவாரூர் திரு பிளஸ் ஆரூர். ஆரூர்னா ஆத்தி மரங்கள் நிறைந்த ஊர், அதனாலதான் ஆரூர்னு பேர் வந்துச்சு. ஸோ திரு என்பது சிறப்பான அடைமொழி. குரல் தான் அது, திருக்குறள். அது போலதான் அண்ணாமலை தான் திரு, திருவண்ணாமலை. அது போலதான் திரு பிளஸ் ஆரூர். ரூவா இரு கூட்டல் ஊவா, நிலைமொழி இறுதினு உயிரெழுத்து, வருமொழி முதல் உயிரெழுத்து வந்தா சேராது, அதை சேர்த்து வைக்கிறது தானே அது உடம்படு மெய். அப்போ ஊர் தானே வரும், இவு வருமா, இவு கூட்டலானது வா வா, அப்ப என்ன வரும்? திருவாரூர் வந்துருமா? ஆனா என்ன இருக்கு? ரூ தானே இருக்கு. அப்ப திருவாரூருக்கு ரூ வரும்னா நீங்க ஆரூர் ஆரூரார்னு சொல்லுவாங்களே சிவபெருமான. தப்பு. அரைஞான் கயிறு. அரை ஞான் கயிறு இப்படி வரணும். ஞான் கயிறு, கயிறு தான். நானும் கயிறு தான், கயிறும் கயிறு தான், ரெண்டும் ஒரே பொருள் தான், ஒரு பொருட் பன்மொழி போலதான்.
அரைனா இடுப்பு, தெரிஞ்சுங்க. அரைனா இது தமிழ்ல இடுப்பை குறிக்கும். அப்ப இடுப்புல அணியிற கயிறு தான் அரைஞான் கயிறு. சோ ஞான் இது தப்பு. அன்னப்பறவை கரெக்ட். இப்ப அன்னம் அன்னம் 2 அன்னம் இருக்கு. இந்த அன்னம் அதான் அன்னம் பிளஸ் பறவை தான் அன்னப்பறவை. பாருங்க, அன்னம் மவ்வீர் ஒற்றெழுந்து உயிர் ஒப்பி இருக்குமா? அன்ன பிளஸ் பறவை இயல்பினும் விதியின்ற உயிர்முன் கசதப மிகும் விதவாதன மண்ணை விதிப்படி வல்லினம் மிகுந்திருக்குமா? அன்னப்பறவை வந்திருக்குமா? அப்ப அன்னம் அன்னம். இந்த அன்னம்னா சாப்பாடும் அந்த அன்னம் தான். கீழே எழுதிட வேணா. இந்த அன்னம்னா உணவு, இந்த அன்னம்னா பறவை, இந்த அன்னம்னா மேல்வாய். ஸோ எழுத்துக்களின் பிறப்பலன் படிச்சுட்டு போல. மேல்வாய் நாவின் முதற் பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதி இக்கு இங்கு, நாவின் இடை அன்னத்தின் இடை இச்சு இஞ்சி, அந்த மாதிரி படிச்சிருக்கோம்ல அது. ஸோ ஆன்சர் டி. அடுத்தது பாருங்க, எகர வரிசையில் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழி உள்ளதாக நன்னூலார் குறிப்பிடுகிறார்? அங்கேயே பார்த்தோம்ல, யாவில் என்னது? ஒன்னே ஒண்ணுதான். யானா அகலம், யானா மரம். யா மரம்னு ஒரு மரம் இருக்கு, சரியா? பெண் யானை பசிக்காக ஆண் யானை யாமரத்து பட்டையை உரிச்சு கொடுக்குன்னு படிச்சிருப்பீங்கல்ல ஸ்கூல் புக்ல. காண்பனற்றுள் தவறானதை தேர்க. சோ இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாமா? தெய்வம் எனக்கு அருள் புரிந்தார். சோ தப்பு. தெய்வம் எனக்கு அருள் புரிந்தது, இப்படிதான் வரணும். என்ன சார் சொல்றீங்க? தெய்வம் எவ்வளவு உயர்ந்தது, மனுஷனுக்கே நம்ம வந்தார் போனாருன்றோம், தெய்வத்தை போய் அருள் புரிந்ததுன்றீங்களே. தெய்வமா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், இலக்கணத்துக்கு ஒண்ணுதான். சோ அப்ப இலக்கணத்துல என்ன ரூல் சொல்றாங்க? தெய்வம் அம், மரம் பழம். சோ அப்ப அக்ரிணை விகிதம் இருக்கு. அதனால தெய்வத்தை அக்ரிணையா தான் கருதி தெய்வம் எனக்கு அருள் புரிந்ததுன்றாங்க. இதுவே இறைவன் அங்க இருந்து மரியாதை கொடுக்குறாங்க. இறைவன் எனக்கு அருள் புரிந்தார். அப்ப இறைவன் வந்துருந்தா நீங்க அருள் புரிந்தார்னு சொல்லணும். தெய்வம்னா தான் வந்ததுன்னு நீங்க சொல்லணும். தெய்வம்னா வந்ததுதான் சொல்லணும். சோ இதுக்கு ரூலே இருக்கு, நான் காட்டுறேன். சோ இப்ப தப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண் குழந்தை பிறந்தது. கரெக்ட், குழந்தை பிறந்தது. குழந்தையும் நம்ம அதே போலதான். சோ குழந்தையை நம்ம சூரியன் உதித்ததுன்னு சொல்லலாம், சூரியன் உதித்தான்னு சொல்லலாம். குழந்தை பிறந்ததுன்னு சொல்லலாம், இல்ல குழந்தை பிறந்தான். ஆண் குழந்தையா இருந்தா ஆண் குழந்தை பிறந்தான், பெண் குழந்தை பெண் பிறந்தாள். அப்ப குழந்தைக்கு நீங்க உயர்தினையும் பயன்படுத்தலாம், அக்ரிணையும் பயன்படுத்தலாம்ன்றது தெரிஞ்சுக்கிங்க. சரி, பூனை பால் குடித்தது. பூனை ஒன்றன் பால் குடித்தது, ஒன்றன் பால். கரெக்ட். அம்மா கறி சமைத்தால், அம்மா பெண் பால் சமைத்தால் பெண் பால். ஸோ கரெக்டா இருக்கு. ஸோ ஆன்சர் ஏ. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. தெய்வம் எனக்கு அருள் புரிந்தார், சரியான வடிவம் பாருங்க. தெய்வம் எனக்கு அருள் புரிந்தது என்று எழுத வேண்டும், அல்லது இறைவன் எனக்கு அருள் புரிந்தார் என எழுதலாம். தமிழ் இலக்கணப்படி தெய்வம் என்ற சொல் அக்ரிணை ஒன்றன் பால் மட்டுமே வரும், அதாவது அக்ரிணையில் தான் வரும். ஆன்மீக ரீதியாக நாம் தெய்வத்தை மிக உயர்வாக கருதினாலும் தமிழ் இலக்கண அமைப்பில் அது உயர்தினியாக கருதப்படுவதில்லை. வார்த்தை வடிவத்தை பாருங்களேன். தெய்வம் என்ற சொல் அம் விகுதி, அதாவது எப்படி பழம் மரம், அது போலதான். தமிழ் இலக்கணத்தில் அம் என்று முடியும் சொற்கள் பொதுவாக அக்ரிணை பொது பெயர்களாகவே வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்னும் இல்ல, அதான் அம்மா வச்சு நீங்க நான் வச்சுக்கலாம். பசர், இமிரி, இமிர்தல். வண்டு முரளும் பார்த்தீங்களா, அது இமிர்தல்னு சொல்லுவாங்க. அந்த பசர் சவுண்ட்னா இமிரி. இப்ப தமிழ் எவ்வளவு ஒரு சுவையான மொழி பாருங்க. இமிர் பிளஸ் இமிரி. இப்ப பாசின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப குளத்துல ஒண்ணு பச்சையா ரவுண்டா இருக்கு, அதுக்கு வந்து என்ன வேணா பேர் வைக்கலாம். ஆனா என்ன பேர் வைக்கிறாங்க? பாசி. பசுமை பிளஸ் இ. பசுமைனா பச்சை, ஈனா பெயர் ஆக்க விகுதி. ஒரு பெயரை உருவாக்குறதுக்கான ஒரு விகுதியா அதை பயன்படுத்தி பாசின்னு அழைக்கிறாங்க. அது போலதான் இமிரி. இமிர், இமிர்னா இமிர்தல், முழங்குதல். அந்த அந்த சவுண்டே டிஃப்ரெண்டா இருக்கிறதான பசர். டக்குன்னு ஒரு அதிர்வான சவுண்டு, அதான பசர், அதான இமிர், அதான் இமிரி. அலறி, அலறதுனால அலறி, அலாரம். இப்ப அலாரம்னா அலறி, பசர்னா இமிரி, காலிங் பெல்னா அழைப்பு மணி, அறிவிப்பானா நோட்டிஃபையர், அந்த மாதிரி சொல்லலாம், அனௌன்சர் அந்த மாதிரி சொல்லலாம். உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். தமிழ் எவ்வளவு உயர்வா இருக்கு பாருங்க. அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஒரு கண்ணாடி அடுத்ததை காட்டுது. அடுத்தது என்னது? கண்ணாடிக்கு நேரா என்ன இருக்கோ அது அப்படியே கண்ணாடி காட்டும் தானே. அது போல நெஞ்சத்துக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியோ இல்ல கோபத்தையோ முகம் காட்டிடும். அதை மறைச்சு வாழறோம் தான் மனுஷன். இன்னைக்கு மனுஷனுக்கு ஒரு நம்ம விளக்கம் சொல்லலாம், இப்படி சொல்லலாம். அடுத்தது காட்டும் பளிங்கும் போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஆனா உள்ள என்ன இருக்குன்னே காட்டாம மறைச்சு வாழறோம் தான் மனுஷன். அப்ப திருவள்ளுவரை பொறுத்தவரை முகம்னா என்ன? உள்ள என்ன இருக்கோ அது வெளிப்படும், அவ்வளவுதான். நீங்க கோபமா இருந்தீங்கன்னா கோபத்தை வெளிக்காட்டணும், மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியை வெளிக்காட்டணும். அதுதான் அடுத்தது காட்டும் பளிங்கு போல. என்ன இருக்கோ அதுதான், உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்துதல். அதுதான், அதுக்கான விளக்கம் தான் கொடுத்து வச்சிருப்பேன்.
பாத்துங்க. கெடுவாக வையாது உலகம், கெடுவாக வையாது உலகம் இல்ல, கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றின்கண் தங்கியான் தாழ்வு. ஒருத்தன் வறுமையில ரொம்ப இழிவான நிலைமைக்கு போயிட்டான், சாப்பிட கூட வழி இல்லை, அப்படியேப்பட்ட அந்த உலகம் ஊர் பழிக்கும். நம்ம இந்த காலத்துல வேணா இறக்கம் காட்டணும் நினைக்கிற ஊர், அந்த ஊருக்காரன் பழிப்பான். பாரு அவன் அவர் எப்படி வாழறான் பாருன்னு சொல்றாங்கல்ல இந்த உலகத்துல இன்னுமே. அப்படி ஒருத்தவன் ஏழ்மையிலேயே தாழ்ந்து போனாலும் உலகத்துல இருக்கிறவங்க அவனை பழிக்க மாட்டாங்களாம், அவனை திட்ட மாட்டாங்களாம், அவனை தூற்ற மாட்டாங்களாம். ஏன்னா எப்படிப்பட்டவன் தெரியுமா? நடுநிலைமையோட அறநெறியில வாழ்ந்தவன். அப்ப நடுநிலைமையோட அறநெறியில ஒருத்தன் வாழறானா அவன் வறுமை நிலைக்கே போனாலும் உலகம் அதை ஒரு கேடாவோ ஒரு இழிவாவோ தூற்றாது. சோ அதுதான் அந்த திருக்குறள். கெடுவாக வையாது உலகம். புரியுதா உங்களுக்கு? கெட்டுட்டான் அழிஞ்சிட்டான்னு நினைக்காத உலகம், அதான் கெடுவாக வையாது உலகம், நடுவாக நடுநிலைமையோடு, நன்றின் கண் அறநெறி. அப்ப கண்ணு நானதுங்க இடம், சரியா? அந்த அறநெறின்ற இதோட வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம், சரியா? நன்றின் கண் தங்கியான், தங்கியான் என்னது? தங்கியான அந்த இடத்துல தாழறது கிடையாது, அடுத்துதானே தாழ்வே, அடுத்தது முடியறதே என்னது? தாழ்வு தான். அவன் எதுல தங்கியிருந்தான்? அறநெறி, நடுநிலைமையோட அறநெறியா வாழற ஒரு வாழ்க்கையில அவன் தங்கியிருந்தான். தங்குனா என்னது? அங்கே இருக்கிறது, அந்த வழியில இருந்திருக்கான். அப்படியேப்பட்டவன் ஒருத்தனோட தாழ்வை இந்த உலகம் கெடுவாக வையாது. இதான் அந்த திருக்குறள். கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றின் கண் தங்கியான் தாழ்வு. பொருந்தாத இணையை தேர்க. தூறுனா புதர், தூயும்னா தூய்மை உடையவர். திருக்கடகத்துல பார்த்தோம்ல, மனம் மொழி மெய் மூன்றுலையும் தூய்மை உடையவர் தான் தூயும் சொல்லுவாங்க. வனப்புனா அழகு, நெறினா வழின்னு அர்த்தம். நெறி, நான் இந்த நெறி தான் ஃபாலோ பண்றேன், இந்த வழி தான் கடைபிடிக்கிறேன், இந்த மார்க்கத்தை தான் கடைபிடிக்கிறேன். நெறினா மார்க்கம் வழி, அது போல பொருள் தரும். பொருந்தாது எது? ஏ. சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்க. சோ பாருங்க, சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்க. என்ன கொடுத்திருக்காங்க? பொருள்களை சேர்த்தல் வேண்டும், பொருள்களை சேர்த்தல் வேண்டும். சோ அப்ப லை, பொருள்கள் பிளஸ் ஐ, பொருள்களை. சோ அப்ப இரண்டாம் வேற்றுமை ஒரு வெளிப்படையான வல்லினம் மிகுமா? சோ அப்ப கரெக்ட். சந்திப்பிழை உள்ளதானே, அப்ப அதுல சந்திப்பிழை இல்லை, இது சரியா இருக்கு. காத்த பொருளை, பொருள் பிளஸ் ஐ, பொருளை இப்போ வந்திருக்கணுமா? பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதல் வேண்டும். திட்டமிட்டு இங்க இச்சு வரணும். திட்டமிட்டு சென்றான், திட்டமிட்ட மாணவன் பெயரெச்சம், திட்டமிட்டு சென்றான் வினையெச்சம், திட்டமிடுதல் தொழிற்பெயர், திட்டமிட்டவன் வினையால் அணையும் பெயர். அப்ப திட்டமிடு என்பது அந்த இடத்துல வேறு சொல்ல அமையும். சரி, எப்படி திட்டமிடு அமையும்? திட்டு அமையாதா? அதுதான் அந்த கான்செப்ட் உள்ள போகணும், சரியா? வகுப்பா பார்த்து அதுக்கு நிறைய விதிகள்லாம் இருக்கு, பார்க்கலாம். அப்ப பி தப்பா இருக்கு, ஆன்சர் இதுதான். சேர்த்த பொருளை, பொருள் பிளஸை பொருளை இப்போ வரும், கரெக்டா இருக்கு. சேர்த்த பொருள் ஏங்க இப்போ வரல? ஏன்னா சேர்த்த மாணவன் பெயரச்சம், பெயரச்சத்தில் என்ன மிகாது? வல்லினம் மிகாது. கரெக்ட், இது அதான் வல்லினம் மிகல இல்ல. இங்க இப்போ வந்ததுக்கு கரெக்டான ரீசன் இருக்கு. சத்தமாக, ஆகன்ற சொல்ல எடுத்து வல்லினம் மிகணும், கத்துக்கிட்டோம்ல. ஆன்சர் அது பி. எழுத்து பிழையற்ற ஒன்றை தேர்க. எழுத்து பிழையே இல்லாத ஒன்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பாருங்க, ஆத்திச்சூடி இச்சு வராது. ஏன் இச்சு வராது? ஏன்னா ஆத்தியை சூடி, இரண்டாம் வேற்றுமை உருபு அங்க மறைஞ்சிருக்கு. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்திருந்தா வல்லினம் மிகாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்படி நீங்க எழுதினீங்கன்னா தப்பு தானே அது. கல்லணை கட்டினார், சரி இட்டு தப்புங்க இக்கு. ஏன்னா அங்க ஐ மறைஞ்சிருக்கு, கல்லணையை கட்டினார். அப்ப அங்க இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிக கூடாது தானே. அப்ப ஆத்திச்சூடில ஏன் ஆத்திச்சூடில இச்சு வருமா வராதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. ஏன் வரும் ஏன் வராதுன்னு யோசிங்க. ஏன் வராது? ஏன்னா அங்க இரண்டாம் வேற்றுமை தொகை இருக்கு. ஆத்தி மலரை சூடின்னு அர்த்தம். துளிர் தப்பு, தளிர். துவக்கம் தப்பு, தொடக்கம். சரியானது கோடரி. அதை எப்படி பிரிக்கலாம்? கோடு பிளஸ் அரி. அரினா அரியறது வெட்டுறது, கோடுன்னா அது மரத்தோட அந்த கிளைய கோடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் கோடு பிளஸ் அரி. நீங்க அதுக்கு ரெண்டு வகையில பொருள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மரத்தோட கிளையே கோடு, அதை அரியறது. கோடரியிலே பார்த்துட்டீங்கன்னா அந்த கோடு இருக்குல்ல, கொம்பு இருக்குல்ல, மர கழி, கோடரியா அப்படித்தானே உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அப்படி மரத்தாலான ஒரு புடி இருக்கும். ஸோ இதுல இருக்கிறது தானே கோடரி. ஸோ தமிழ்ல எல்லாம் இப்ப தமிழோட சிறப்பு என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். கோடரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல, அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா தப்பா நம்ம சொல்ல போறது இல்லைல்ல.
என்ன கமெண்ட் வந்துருந்துச்சுன்னா, தமிழ்ல பிஹெச்டி முடிக்க வரல, போட்டித் தேர்வுக்கு என்ன தேவை வேகமா சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து தவம் பேட்சோட ஷெட்யூல் அனௌன்ஸ்மெண்ட்லயே இந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன். நான் இப்பயுமே சொல்றேன். போட்டித் தேர்வை பத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சூப்பரா சொல்லி புரிய வைக்கணும்னா, அது உண்மையாலுமே யூடியூப்ல அதுவும் வாய்ப்பே கிடையாது. வீடியோ மூலியமா சொல்லி புரிய வைக்க முடியாது. தனியா உட்கார வச்சு அதை பத்தி பேசினா உங்களுக்கு ஒரு புரிதலை கண்டிப்பா ஏற்படுத்தலாம். யூடியூப் மூலியமா சொல்லும்போது வந்து சரியா போய் சேராது. சரியா? முடிஞ்ச அளவு நான் வந்து வேணா ஃபியூச்சர்ல ஒரு லைவ் அரேஞ்ச் பண்ணி அதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்படிலாம் படிக்கணும், எப்படிலாம் உழைக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கிற போட்டிக்கு பிஹெச்டி லெவலில் தாண்டி தான் நான் கொஸ்டினே கேட்டான். யோசிச்சு பாருங்க. அங்கே இருந்து கேட்டான். அப்போ நம்ம எவ்வளோ ஆழம் போக முடியுமோ அவ்வளோ ஆழம் போகிறது நல்லது தான் தவிர கெட்டது கிடையாது. அப்படியேப்பட்ட வினா கண்டிப்பாக வரும். அதுக்கு ரீசன் என்னன்னா போட்டி. அவ்வளோ போட்டி அதிகமாயிடுச்சு. இப்போ உங்களுக்கும் 10வது புக் வரைக்கும் தெரியுதுன்னா எனக்கும் 10வது புக் வரைக்கும் தெரியுது. அப்போ அவனுக்கு ஒரு வேலை தான் இருக்கு. இப்போ அவன்கிட்ட ஒரு வேகன்சி தான் இருக்கு. 2 பேர் இருக்கான். 2 பேரும் 10 வரைக்கும் படிச்சுட்டான் ஸ்கூல் புக்கு. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டா 2 பேரும் ஆன்சர் பண்ணிடுவான். அப்போ வேலை அவனுக்கு ஒரு ஆள் தானே கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவான்? 12வது வரைக்கும் போய் கேட்பான். 2 பேருமே 12 வரைக்கும் தெரியுது. அப்போ அது இப்படிதான் போயிட்டே இருக்கு. அப்போ தமிழை வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அது ஒரு சரியான இப்போ ஒரு முதலீடு பண்றீங்கன்னா அது ஒரு நல்ல லாபம் கிடைச்சாதானே நல்லது. அதே போல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு பெரிய முதலீடு. அதுக்கான லாபம் கண்டிப்பா கிடைச்சே தீரும். மற்றவங்க ஒரு நிமிஷத்துல படிச்சுட்டு போறதை நீங்க 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்களா, அது டைம் வேஸ்ட் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க ஒரு ஃபிளேவர்ல இருப்பாங்க தெரியுமா. ஒருத்தவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி 6 மாசம் படிப்பாங்க, கிளியர் பண்ணாம போயிருப்பாங்க. ஆனா அடுத்த 2 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு குரூப் 4ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டூடெண்டா கூட இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த 6 மாசம் அவங்க அறகுறையா கிடைச்சதை படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த 6 மாசம் இருந்தாலும் இல்ல 2 மாசம் இருந்தாலும் 3 மாசம் இருந்தாலும் எதை படிச்சாலும் புரிஞ்சு படிச்சிருந்திருப்பாங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு உதவிக்கிட்டே இருந்திருக்கும். 6 மாசத்துல கிடைக்கிறத படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதும், மறந்துட்டு திரும்ப படிக்கலாம்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால கிளியர் பண்ணிருக்க முடியாது இல்ல. அப்ப என்ன சொல்றேன்னா, நாள் குறைவோ அதிகமோ படிக்கிறத புரிஞ்சுதான் படிக்கணும். அவ்வளவுதான். சரியா? சரி. ஏன்னா ஸ்டேஜ் தாண்டி தானே ஆகணும். ஒரு பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டேஜ் இருக்கு தானே. சேம் அதே தான். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இப்போ வேகமா போகும் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருப்பீங்க. பொறுமையா போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா இருப்பீங்க. அப்போ ஒரு அகாடமி சார்ந்த ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நம்ம எல்லாருக்குமானது தானே எடுக்க முடியும். இப்படி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க உங்களை பொறுத்து நீங்க சூப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு எது நல்லதோ நீங்க அதை பண்ணுங்க. நீங்க யார்ட்டையும் பெருசா சஜஷன்லாம் கேட்கறதால நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வரும், என்ன வராது, என்ன புரியும், என்ன புரியாது, எவ்வளவு நாளா படிக்கணும்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப எதை சூஸ் பண்ணணுன்றதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எடுத்து போலாமா? கூ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்க. கூனானது பூமி, இதெல்லாம் ஷார்ட்கட்லாம் நான் சொல்லித்தரேன். சோனானது மதில், பைனா இளமை, மீனா ஆகாயம் வானம். சரியற்றதை தேர்க. இதுல எது சரி அற்றதுன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? கண்ணனும் பூனையும் விளையாடினர். சோ இது கரெக்ட். கண்ணனு உயர்திணை, பூனையே அக்ரிணை. இது தமிழ் பேச்சுல ரீசெண்டா தான் பார்த்துருந்தோம். பாருங்க, நம்ம அப்ப வந்து அந்த லெவல்ல பார்த்துருந்தோம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல இந்த அளவு பேசிக்கா தான் கொஸ்டினே நமக்கு வரும். அப்போ ஒரு உயர்திணையும் ஒரு அக்ரிணையும் வரும்போது நம்ம யாரு பக்கம் போய் நிக்கணும்? உயர்திணை பக்கம் போய் நிக்கணும், சிறப்பின் காரணமாக. அப்ப இது உயர்திணை பக்கம் போய் நிக்கணும். அந்த உயர்திணையில் எப்படி முடிக்கணும்? பலர்பால்ல முடிக்கணும். ஏன்னா இந்த பூனையை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் அவர் கூட சேர்த்து. அப்ப கண்ணன் விளையாடினான், பூனை விளையாடியது. பிரிச்சா கண்ணன் விளையாடினான். ஏன்னா ஆண், ஆண், ஆண்பால் வினை முற்று விகுதி தான் வரணும். அண்ணு ஆணு ஆண்பால், அல்லு ஆளு பெண்பால், அரு ஆறு பலர்பால் தானே. அப்ப அண்ணு ஆணு தான் வரணும். கண்ணன் விளையாடினான். இதே பூனைனா பூனை விளையாடியது வரணும். ரெண்டும் சேர்ந்து வரும்போது கண்ணனும் பூனையும் விளையாடினர்னு வந்து பலர்பால்ல முடிக்கிறோம். ஏன்னா 2 இருக்குல்ல. அப்ப அந்த உயர்திணையின் சிறப்பு காரணமாக நம்ம அந்த அக்ரிணையை சேர்த்து உயர்திணை பன்மையில முடிச்சிருக்கோம். அப்ப அதுல அவ்வளவு கான்செப்ட் இருக்கு. இது கரெக்ட். செழியன் வந்ததை ஆசிரியருக்கு தெரியப்படுத்தினேன். தொடர் நம்ம வந்து கஷ்டப்படுறோம்ல. தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப இங்க ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? டக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கும். இந்த தொடர்ல ஒரு சொல் மிஸ் ஆகுது. மெயினான சொல்லே மிஸ் ஆகுது. இங்க வாங்க நேரா. தெரியப்படுத்தினேன். இதுக்கான எழுவாயை தேடி பாருங்க. செழியன் தெரியப்படுத்தினேன், ஆசிரியர் தெரியப்படுத்தினேன் வரும். நான் தெரியப்படுத்தினேன். அப்பங்க நான், இது ஒரு தோன்றா எழுவாய் தொடர். அப்ப இது எப்படி வரணும்? நான் செழியன் வந்ததை ஆசிரியருக்கு தெரியப்படுத்தினேன். அப்ப இந்த தொடர் எப்படி ஃபார்ம் ஆகும்? நான் தெரியப்படுத்தினேன், நான் ஆசிரியருக்கு தெரியப்படுத்தினேன், நான் செழியன் வந்ததை ஆசிரியருக்கு தெரியப்படுத்தினேன். அப்படியே தொடர் டெவலப் ஆகிட்டே போதா? ஸோ அப்பதான் வாக்கியம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் நம்மளுக்கு ஈஸி ஆயிடுமா? வாக்கியம் புரிஞ்சா நிறுத்தற் குறியீடு புரிய ஆரம்பிச்சிடுமா? ஏன்னா எந்தெந்த வாக்கியத்துக்கு என்னென்ன நிறுத்தற் குறியீடு ஷார்ட்கட் இருக்குல்ல.
இது காரணம் அடிப்படை தான். அடிப்படை இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, சோ அப்ப இது சரி. எனக்கு இது தப்பு இல்லை. நான் அங்க மிஸ் ஆன தப்பு கிடையாது. தோன்றா எழுவாய் அவ்வளவுதான். முதலையும் மூர்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை பார்த்தலாம். ஆசிரியர் கூறியதை கேட்டேன். இங்கேயும் பாருங்க, நான் ஆசிரியரா கேட்டேன், கூறியதை கேட்டேனா? பாருங்க, கூறியதான் நான் கேட்டேன். கேட்டது யாரு? இப்ப கேட்டேன், இங்க என்ன வினை? கேள். இந்த வினை யார் செஞ்சது? யாரு? நான். அப்ப நான் தானே கேட்டேன், இப்படிதானே வரும். சோ அப்ப இந்த தொடர் கரெக்ட். ஆசிரியர் கூறியதை கேட்டேன். இங்க எது தப்புனா இதுதான் தப்பு. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடமாட்டார்கள். எப்படி சேமா கண்ணனும் பூனையும் விளையாடினார் அதே போல இங்க முடிச்சிருக்காங்க. ஆனா தப்பு. ஏன்னா இங்க முதலை என்பது அக்ரிணை தான், மூர்க்கன் என்பது உயர்திணை தான். இங்க சிறப்பின் காரணமாக இல்லை. நான் 3 ரீசன் சொல்லியிருப்பேன் தவம் கிளாஸ்ல. சிறப்பு, அடுத்தது மிகுதி, அடுத்தது இழிவு. சரியா? சிறப்பான ஆள் இருந்து அவங்க பக்கம். மிகுதினா என்னன்னா நிறைய பேர். இப்ப எடுத்துக்கிட்டு ஒரு பள்ளியில் புத்தகங்களும் மேசையும் ஆசிரியர்களும் இருந்தனன்னு முடிக்கணும். ஏன்னா புத்தகம் மேசன் 2 சொன்ன அக்ரிணில, உயர்திணையில ஆசிரியரை மட்டும் தானே சொன்னேன். அப்ப மிகுதியா எதிர்க்கோ. வெள்ளத்தில் ஆடும் மாடும் வீடும் மனிதர்களும் மிதந்து சென்றனர். அப்படி முடிச்சா தப்பு. வெள்ளத்தில் ஆடும் மாடும் வீடும் மனிதர்களும் மிதந்து சென்றன அப்படிதான் வரணும். ஏன்னா ஆடு மாடு வீடுலாம் அக்ரிணை அதிகமா இருக்கு பாருங்க. அப்போ ஒரு தொடர்ல 4ல 3 அக்ரிணியா இருந்தா நீங்க அக்ரிணை பக்கம் தான் முடிக்கணும். மிகுதி, அதான் மிகுதி. சரியா? சோ இங்க இழிவு. ஏன்னா மூர்க்கன் பாருங்க, அவன் உயர்தினியாவே இருந்தாலும் மூர்க்கன்னா ஒரு இழிவானவன், அறிவற்றவன் அர்த்தம். அப்ப இழிவின் காரணமாக நம்ம முதலை பக்கம் போயிடணும். சரியா? அப்ப எப்படி முடிக்கணும்? விடா. விடானா அந்த இடத்துல வண்டி, எலக்ட்ரிக் வண்டி கிடையாது. சரியா? என்னன்னா பாருங்களேன், பேருந்து வேகமாக ஓடாது. பேருந்துகள் வேகமாக ஓடா. ஸோ தயவு செஞ்சு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சின்ன சின்ன ஒரு மணி நேரம் வீடியோவா தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படற்கைனா என்ன, தன்மை விகுதி என்ன, முன்னிலை விகுதி என்ன, படற்கை விகுதி என்ன, தன்மை முன்னிலை படற்கை வேற்றுமை ஒரு பெரும்போது எப்படி மாறும், இதெல்லாம் நடத்திருக்கேன். யூடியூப்ல ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா விகுதி தொடர்பான உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடும். சரியா? அப்ப ஓடாது. தூ என்பது ஒன்றன் பால். ஸோ தூ என்பது இடத்துல என்னது? ஒன்றன் பால். தூ என்பது ஒன்றன் பால் அங்க குறிக்கும். இதுவே ஓடான் இருக்கு தெரியுமா? இந்த ஓடா என்பது பலவின் பாலை குறிக்கும். ஏன்னா ஆ இருக்குல்ல. ஸோ அப்போ ஆ என்பதுலாம் என்னது? பலவின் பால் விகுதி. அப்போ பேருந்துனா 1, ஓடாது. பேருந்துகள்னா பல, அப்போ ஓடான்னு வரணும். அப்போ அங்க 2. எப்படி பூனையை கண்ணன் கூட சேர்த்துக்கிட்டோமோ இப்போ முதலை கூட மூர்க்கனை சேர்த்துக்கிட்டோம். அப்போ 2. அப்போ ஓடான் தானே முடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால சி தப்பு. பொருந்தா இணையை தேர்க. பாருங்க, கிளான்ஸ்னா சுரப்பிகள், கரெக்ட். மிரேச்னா காணல் நீர், கரெக்ட். ஹைபிரிட்னா கலப்பினம், கரெக்ட். சைஃபோன்னா வடிகுழாய். சைஃபோன்னா வடிகுழாய். சார் அப்ப நோயுக்கினா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பேத்தோஜன். அது பேத்தோஜன். அப்ப தவறானது இதுதான். ஸோ அதுக்கு சரியானதையும் கொடுத்துட்டேன். சைஃபோன்னானது வடிகுழாய், பேத்தோஜன்னா நோயுக்கி. உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. உவமை, காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தார் போல. தற்செயல். இது கூட எதிர்பாராத நிகழ்வு வச்சுதான் உங்க குழப்பமா இருக்கும். எதிர்பாராத நிகழ்வுன்னு என்னன்னா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதான் எதிர்பாராத நிகழ்வு. எதிர்பார்க்காம நடந்துருச்சு. சரியா? இப்ப நீங்க வந்து பைக்ல போறீங்க, திடீர்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இது தற்செயலா எதிர்பாராத நிகழ்வா? இது எதிர்பாராத நிகழ்வு. ஆனா இங்க காக்கை உட்கார பணமழை வந்து தற்செயல் நிகழ்வு. ஏன்னா காக்கையோட வெயிட்டால உட்காந்து, சொல்ல போனா பனைமரத்தை பத்தி தெரிஞ்சவங்க தான் தெரியும். சரியா? பனைமரம் எப்படி இருக்குன்னா மட்டை. ஸோ அந்த மட்டையில ஓலைகள். பனம்பழம் இங்க தான் இருக்கும், இங்கதானே தொங்கும் இப்படி இப்படி. காக்கா உட்காந்து இங்க தானே பணம், இங்க தானே உட்காரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப காக்கா வந்து பனை மரத்து மேல உட்காந்து காலால அழுத்தியா தள்ளி இல்ல, அது வந்து உட்கார, இது விழுந்த உடனே நம்ம அப்படி அதான். அப்ப என்னது? தற்செயலா நடந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? தற்செயல் நிகழ்வு. புரிதல் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு விளக்கம் வேணா கொடுக்கலாம். அப்ப அதை புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கணும்ல. உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை காப்பாற்றுவது எது? இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாசையின். முட்டாச்செயின் என்ன? எது சொன்னா நீ முட்டுக்கட்டை போடுற சொல்லுவாங்கல்ல. அப்ப முட்டா, அப்ப முட்டுக்கட்டைன்னா நான் தடை போடுற. அப்ப தடையின்றி, அதான் அந்த கான்செப்ட். முட்டாசைன்னா தடையில்லாம செய்யணும். இறைகாக்கும் வையகம் எல்லாம். அப்ப இறைனா அரசன். இந்த உலகத்தெல்லாம் காக்கிறது யாரு? அரசன். அவனை எது காக்கும்? முறை காக்கும். எது காக்கும்? முறை. குற்றமற்ற ஆட்சியை தடையின்றி செஞ்சா
அவனை அதுதான் காப்பாத்தும்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? அவரது செங்கோல் குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும். அவரோட செங்கோல் காப்பாத்தாது, அவரோட குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும். இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட்சியின். உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார். ஆனால் அந்த அரசருக்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் அவரது குற்றமற்ற நல்ல ஆட்சியே அவரை காப்பாற்றும். நீதி நெறி தவறாததான முட்டாசையின் அர்த்தம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் நிலையாமை. ஆமா, முதுமொழி காஞ்சி. காஞ்சினா என்னன்னா, பெண்கள் பல மணிகளை கொண்டு கோர்வை அணிகிற ஒரு மாலையை தான் காஞ்சின்னு சொல்லுவாங்களாம். அது போல பல முதுமொழிகளை தன்னகத்தே கோர்வையா கொண்டனாலதான் அது முதுமொழி காஞ்சின்னு சொல்றாங்க. நீதிமணி மாலைன்ற பேரும் அதுக்கு இருக்கு. ஆத்திச்சூடியின் முன்னோடின்ற பேரும் அதுக்கு இருக்கு. அறவுரை கோவைன்ற பேரும் அதுக்கு இருக்கு. அப்ப பாருங்க, முதுமொழி காஞ்சியோட வேறு பேர்கள் என்னது? அறவுரை கோவை, நீதிமணி மாலை, ஆத்திச்சூடியின் முன்னோடி. இந்த முதுமொழி காஞ்சில பாத்தீங்கன்னா 10 பத்துகள் இருக்கு. சிறந்த பத்து, அறிவு பத்து, பழியா பத்து, துவா பத்து, அல்ல பத்து, இல்ல பத்து, பொய் பத்து, எளிய பத்து, தண்ட பத்து, நல்கூர்ந்த பத்து, 10 பத்து இருக்கு. ஒரு பத்துலையும் 10 பாடல்கள். மொத்தம் எத்தனை பாடல்கள்? அப்ப 100 பாடல்கள். நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல சிறந்த பத்து கொடுத்துருப்பாங்கல்ல, ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்துன்னு ஆரம்பிக்கும். சரியா? நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிற சிறந்த பத்துல பாத்தீங்கன்னா, ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, நலனுடைமையின் நானும் சிறந்தன்று குலனுடைமையின் கல்வி சிறந்தன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரை செருத்தலின் தற்செய்கை சிறந்தன்று, முன் பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. நம்மளுக்கு 10 கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல. அதான் சிறந்த 10. அதான் 10 மொத்தம். சரியா? இதை பத்தி நிறைய சொல்லலாம். முதுமொழி காஞ்சி நம்ம உள்ள போய் கூட பார்க்கலாம். முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு பாடலும் ஆறுகளி உலகத்தின் ஆரம்பிக்கும். ஆமா, ஒவ்வொரு பாடலும்னா 10 சேர்ந்துதான் ஒரு பாடல். ஒவ்வொரு 10 தான் ஆறுகளி உலகத்தின் ஆரம்பிக்கும். குறுந்தொகையை தொகுத்தவர் கூடலூர் கிழார். தப்பு. குறுந்தொகையை தொகுத்தது பூரிக்கோ. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் தான் கூடலூர் கிழார். சரியா? மதுரை கூடலூர் கிழார். இவர் தான் முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர். கூடலூர்ன்ற ஊர்ல பிறந்திருப்பாரு. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட பாடல்களை நச்சினார், கிணியார் முதலிய புலவர்கள் மேற்கோள்களாக பயன்படுத்தியிருக்காங்க. தப்பு. முதுமொழி காஞ்சி 100 பாடல்களை கொண்டது. இது கரெக்ட் தான். இப்ப என்னது வரும்? 1, 2, 4 சரி. சரியா? முதுமொழி காஞ்சி முக்கியமானது. சந்திப்பிழைகளற்ற தொடரை தேர்க. நிலவை பிடித்து, நிலவு பிளஸை நிலவை. அப்ப இப்போ வரணுமா? அப்ப இங்கே முடிவு பண்ணிடலாம். இங்கேயும் இப்ப இருக்கு, இங்கேயும் இப்ப இருக்கு, இங்கேயும் இப்ப இருக்கு. அப்ப ஏன் தப்பு. பிடித்து சென்றான். அப்ப பிடித்து இச்சு வரணும். இங்கேயும் இச்சு இருக்கு, இங்கேயும் இச்சு இருக்கு. அப்ப இங்க இச்சு இல்லை. அப்ப இது தப்பு. சில கரைகள். ஏன் எங்கேயுமே இக்கு போடல? சில பல புணர்ச்சி நீங்க படிச்சிருக்கணும். சரியா? இதே சில பிளஸ் சில, பல பிளஸ் பல, அது கூட அது வந்தா எப்படி எப்படிலாம் தெரியுமா வரும்? வெறும் சில சிலன்னு வரும். சில சில இச்சு வந்து வரும். சிற்சில, சிலல இருக்கிற லாவில் இருக்கிற ஆ போயிட்டு இல்லு இறா மாதிரி சிற்சிலன்னு வரும். இது அது கூட அது வந்தா. ஆனா மத்தது கூட வந்தா எப்படி புணரும்? நான் ஒண்ணு இயல்பா புணரும், இல்ல இறுதியில இருக்கிற உயிரெழுத்த நீங்கிட்டு புணரும். இப்ப பல கலை, பலகலைன்னு சொல்லலாம், இல்ல பல்கலைன்னு சொல்லலாம். பல் எப்படி உருவாச்சு? பல, அந்த லாவில் இருக்கிற ஆ போயிட்டு பல்கலை. இப்ப பல்கலைக்கழகம் எப்படி உருவாது? அப்ப இந்த பல சில புணர்ச்சி போய் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். பல சிலக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. எது வந்தா? பிற சொற்கள் வந்தா. சிலக்கு பக்கத்துல சில வந்தா அங்க நீங்க இச்சு போட்டுக்கலாம், இச்சு போடாம இருக்கலாம். அதான் ரூல்லே சொல்லி இருப்பாங்க. மிகவும் மிகாமையும் இருக்கும். சரி. சில கரைகள். துடைத்து, துடைத்து சென்றான். அப்ப இப்ப எதுக்கு போட்டி நடந்துட்டு இருக்கு? பியா டியா? துடைத்து சென்றான்னு சொன்னா அப்ப வல்லினம் மிகும். ஏன்னா உகரத்துல முடிகிற வினையச்சம் வன் தொடராந்தா வல்லினம் மிகும். ஒரு வினையச்சம் அகரத்திலேயோ இகரத்திலேயோ முடிஞ்சா வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையச்சத்துல வல்லினம் மிகும். ஆனா ஒரு வினையச்சம் உகரத்துல முடிஞ்சா அது வன் தொடர் குற்றியலுகரமா இருந்தாதான் வல்லினம் மிகும். இப்ப இங்க இத்து வல்லினமை தானே இருக்கு. குசுடுத்து பொருள் முடிஞ்சா குற்றியலுகரம், அது இறுதி எழுத்து. ஈற்று அயல எழுத்தை பொறுத்தான குற்றியலுகரம் 6 வகைப்படும். வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர். வல்லினமை இருந்தா வன் தொடர் தானே. இப்ப இக்கு போட்டுக்கிறது கரெக்ட் தான். குறுமுறுவல் பதித்த முகம். பதித்த முகம் ஓகே, அதுங்க ஒன்றும் கான்செப்ட் இல்லை. ஆன்சர் என்னது? டி. பி தப்பு. ஏன்னா என்ன வந்திருக்கணும்? இக்கு வந்திருக்கணும். எழுத்துப்பிழையற்ற தொடரை தேர்க. நிர்வாகம் தப்பு. நிர்வாகம் வரணும். நிர்வாகம். ஏன்னா தமிழ்ல
ஒரு குறியில் எழுத்து எடுத்து ஃபார்முலா மாதிரி வச்சுங்க. குறியில் எழுத்து அடுத்து ஒரு இரு வரவே கூடாது. ஒரு குறியில் எழுத்து அடுத்து இழு வரவே கூடாது. அப்படி வந்தா அது ஒரு பிறமொழி சொல். ரூல்னா வச்சுங்க. சரியா? அப்ப நிர்வாகன்றது தப்பு. அரசு ஆணையிட்டது. சரியா? கலங்கரை, களம், கரை, அழைக்கிறது. தமிழ் பாருங்க, நான் சொன்ன தமிழோட அருமையை பாருங்களேன். கலங்கரை விளக்கம், களம், களம்னா கப்பல், கரையிறது, காகம் கரையும் சொல்றாங்களே, கரைனா அழைக்கிறது. அப்ப களங்களை அழைக்கிறது தான் கலங்கரை. சும்மாலாம் சும்மா யோசிச்சு பார்த்து கலங்கரை. அப்ப கலங்கரைக்கு எவ்வளவு பெரிய காரணம் இருக்கு பாருங்க தமிழ்ல. சோ களம்னானது கப்பல், கரைனானது அழைக்கிறது. சோ அப்ப கப்பலை துறை நோக்கி அழைக்குது. சரியா? அதான் விளக்கம் தப்பு. ஏன்னா சின்னலா பயன்படுத்தணும். இதுதான் சொல்றேன். நீங்க கலங்கரை விளக்கத்துக்கு பெரியலா வர்றது சின்னலா வரும் மனப்பாடம் பண்ணிட்டு போனா எவ்வளவு பிரஷர். அதுக்கான காரணத்தை தெரிஞ்சீங்கன்னா ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா தானே ஆச்சு. உலகை வளம் வந்தான் அப்படி எக்ஸ்ட்ரா ஆகும்போது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களா, உங்களுக்கு அது பூஸ்டா இருக்கும். 2 மணி நேரம் படிக்கிறீங்க, 4 மணி நேரம் படிப்பீங்கன்னா புரியும் இல்ல. இதே மனப்பாடம் படிக்கிறீங்கன்னா நீங்க 2 மணி நேரம் படிக்கிற ஆள் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் படிப்பீங்கன்னா புரியாது, பிரஷர் ஆகும். உலகை வளம் வந்தான். சோ இது கரெக்ட். வளம் கரெக்ட். இப்ப கிரிவலம் சுத்தி வர்றது வளம். பொருந்தாத ஒன்றை தேர்க. நோ. சோ நோனா இழிவு பொருந்தும், இறந்து போ பொருந்தும், வறுமை பொருந்தும். பொருந்தாது உயர்வு. ஏன்னா மீ தான் உயர்வுக்கு வரும். சோ ஆன்சர் டி. நிறப்பிரிகை என்னும் பொருளை தரும் ஆங்கில சொல்லை தேர்க. பாருங்க, நிறப்பிரிகை எது வரும் நம்மளுக்கு? டிஸ்பர்ஷன் வருமா? ரிஃப்ராக்ஷன்னா ஒளி விலகல் வருமா? ஸ்பெக்ட்ரம்னா நிறமாலை வருமா? டிஸ்டிலேஷன்னா வடிகட்டுறது வருமா? சோ ஆன்சர் அது டி. உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. நாய் பெற்ற தெங்கம் பழம் போல. தெங்கம்னா தேங்காய். தேங்காய் ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு தெரியும், அதை உரிச்சு உள்ள இருக்கிற தேங்காய் பயிர் எடுத்து சாப்பிடலாம். ஆனா ஒரு நாய்கிட்ட இருந்துச்சுன்னா அதனால பலனே இல்லை. ஏன்னா அதனால அது ப்ராப்பரா அதுக்கு உரிக்க தெரியாது, உள்ள இருக்கிற சாப்பிட தெரியாது. ஸோ அதை வச்சுட்டு அது வீணாக்கிட்டு தானே இருக்கும். ஸோ அப்ப பயனின்மை இருந்தும் பயன்படுத்தாததான் அது. அதுக்கான விளக்கம் தான் கொடுத்திருப்பேன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. கோடாமை, கோடுனா வளையிறது. பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்களேன். கோடாமை, கோடு பிளஸ் ஆ பிளஸ் மை. கோடுனா தமிழ்ல வளையிறதுன்னு அர்த்தம். சரியா? ஆனா எதிர்மறை, வளையாததுன்னு அர்த்தம். கோடுனா வளையிறது, ஆனானது வளையாததுன்னு அர்த்தம், எதிர்மறை. ஸோ அப்ப கோடாமை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. அப்ப சான்றோருக்கு எது அழகு? வளையாம இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நேர்மையா இருக்கிறது. அதான் கோடாமை சான்றோருக்கு அணி. அதுல இருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஓமை அணி. அப்ப 2 விஷயத்தை கம்பேர் பண்ணிருக்காங்க. ஒரு தராசு எடை வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 தட்டும் நேரா தான் நிற்கும். எந்த பக்கம் வெயிட் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் தான் அது போய் சாயும். அதுதான் ஒரு தராசுக்கு அழகு. அது போலதான் ஒரு சான்றோரா இருந்தா ஒரு நடுநிலைமையோட இருக்கணும். தராசு போல யார் பக்கம் நியாயமோ அந்த பக்கம் தான் சாயும். சரியா? அப்ப இது ஒரு உவமை அணி. ஏன்னா உவமைக்கும் உவமயத்திற்கும் இடையில உவம உருபு வெளிப்படையா வந்தா அது உவமை அணி. எங்க உவம உருபு இருக்குன்னா தெரிஞ்சு பாருங்க, போல். சரி, இதுல எது உவமை? தராசு. எது உவமேயம்? சான்றோர். எதை பத்தி பேச வரோமோ அது உவமேயம். இங்க நான் சான்றோரை பத்தி பேச வந்திருக்கேன். அப்ப சான்றோர் என்பது உவமேயம். அப்ப எதுங்க அணி? எது உவமை? தராசு என்பது உவமை. அப்ப அங்க உவமையும் இருக்கு, உவமேயம் இருக்கு, உவம உருபு இருக்கு. அதனால இது என்ன அணி? உவமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணினா ஓமைக்கும் ஓமையத்திற்கு இடையில ஓம உருபு மறைஞ்சு வந்தா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. மக்கட்பேற்றின் பெரும்பேறு இல்லை. சோ திருக்குறள்ல இதே கருத்தை குறிக்கிற மாதிரி 2 திருக்குறள் இருக்கும். பட் இந்த லைன் எக்ஸாக்டா எதுல இருக்கும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட முதுமொழி காஞ்சில இருக்கும். ஆறுகளி உலகத்து மக்கட்கு எல்லாம் மக்கட்பேற்றின் பெரும்பேறு இல்லை. கிடைக்கிறதுக்கே பெரும் பேரு. பேருனா பெருமை. உங்களுக்கு சேர்றது மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய நல்லது எது தெரியுமா? ஒரு அறிவுல ஒழுக்கத்துல சிறந்த ஒரு மக்களை நீங்க பெற்று இருக்கிறத விட ஒரு சிறந்த பேரு வேற எதுவுமே இல்லை. சரியா? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு ஒழுக்கமா இருக்கானா அதை விட ஒரு பெருமை உங்களுக்கு இல்லைன்றாங்க. ஸோ முதுமொழி காஞ்சி. திரும்ப சொல்லிட்டு அந்த லைன் கரெக்டா எதுல பொருந்தும்? முதுமொழி காஞ்சில பொருந்தும். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். சிங்கம் என்பது பொதுமொழி. சரியா? சோ சிறப்பு மொழியினது ஆசியா இல்ல ஆப்பிரிக்கா? நம்ம பார்த்துருப்போம்ல, இருவேறுட்டு பண்பு தொகை, பொது பெயர் சிறப்பு பெயர், அதே கான்செப்ட் தான்.
சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்து இடையில ஆகிய என்ற பண்புறுப்பு மறைந்து வருவது இருபெருட்டு பண்பு தொகைன்னு சொல்லல. மல்லிகை பூ, மல்லிகை ஆகிய பூ. அப்ப பூ என்பது பொது, மல்லிகை என்பது சிறப்பு. அதே போலதான் சிங்கம் என்பது பொது, ஆசிய ஆப்பிரிக்க என்ற சிறப்பு. சோ அப்ப அங்க வல்லினம் மிகும். தப்பு. வகை சிங்கங்கள். சோ அந்த ஐகாரத்துல முடிஞ்சு அது ஒரு அல்வழி புணர்ச்சியா இருந்தா வல்லினம் மிகும். லிங்க் சின்ன சின்னதா பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஐகாரத்துல முடிஞ்சு அல்வழி புணர்ச்சி, அதுன்னு அல்வழி புணர்ச்சி. சொற்களுக்கு இடையில ஒரு வேற்றுமை உருவு மறைஞ்சோ வெளிப்பட்டோ வந்தா அது வேற்றுமை புணர்ச்சி. ரெண்டு சொல்லுக்கு இடையில வேற்றுமை உருவு வர வாய்ப்பே இல்லைன்னா அது என்ன புணர்ச்சி? அது அல்வழி புணர்ச்சி. அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் ஐ இருந்து அது ஒரு அல்வழி புணர்ச்சியா தான் வல்லினம் மிகும். ஸோ இங்க இச்சி வந்தது கரெக்ட் தான். ஆனா இங்க இச்சி போடாத மட்டும் தப்பு. ஆனா ஏன் தப்பு? மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. நல்லா தெரிஞ்சுங்க, காலகட்டம் இக்கு வரக்கூடாது. ஏன்னா காலம்ன்ற சொல்ல எடுத்து வல்லினம் மிகாது. காலம்ன்ற சொல்ல எடுத்து வல்லினம் மிகாது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பி தப்பு. மொழிபெயர்ப்பு பிளஸ் ஐ மொழிபெயர்ப்பை. ஸோ இது கரெக்ட். கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ஸோ ஆன்சர் சி. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஸோ பல்கலைக்கழகம் இங்க இக்கு வரணும். சரி, இப்ப பாருங்களேன், பல்கலைக்கழகத்துல ஏன் இக்கு வரும்னா பல்கலையை கற்பிக்கும் கழகம். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை வந்திருக்கு. பல்கலைன்னா அது பல பிளஸ் கலை, பல கலைகள். அப்ப அந்த பல்கலைக்கழகன்ற வார்த்தைக்குள்ள எவ்வளவு இருக்கு பாருங்க. பல பிளஸ் கலை, பல்கலை, பல கலைகளை கற்பிக்கும் கழகம். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபும் பயன் உடன் தொகை. இப்ப தவம் ஸ்டூடெண்டா இருந்தா நம்ம உருபும் பயன் உடன் தொகை மட்டும் 2 மணி நேரம் வகுப்பு பார்த்துருப்போம். அப்ப அந்த உருபும் பயன் உடன் தொகையோட கான்செப்ட் புரியும் போது அதை அப்ளை பண்றதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் போது ஈஸியா மைண்ட்ல நிக்கும்ல. சோ அப்ப பல்கலைக்கழகம்னா என்னன்னா பல்கலையை கற்பிக்கும் கழகம். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபும் பயன் உடன் தொகை வல்லினம் மிகும். அப்ப அதனால டி தப்பு. அப்ப ஏ பி டில தப்பு இருக்கு. சி தான் சரியானது. ஒற்றுப்பிழை உள்ள தொடரை தேர்க. தமிழ் பேச்சு. இது பாருங்களேன், தமிழ் பேசு, தமிழ் பேச்சு. இப்ப எதுல வல்லினம் மிகும்னா இதுல வல்லினம் மிகும், இதுல மிகாது. என்ன ரீசன்னா இங்க இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மறைஞ்சிருக்கு, இங்க இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மறையல. ஏன்னா தமிழை பேசு சொல்லலாமா? அப்ப தமிழ் பேசுல இப்போ வரக்கூடாது. ஆனா இங்க தமிழை பேச்சுன்னு சொல்ல முடியாது இல்ல, தமிழை பற்றிய பேச்சு. அப்ப இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயன் உடன் தொக்க தொகை. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில வல்லினம் மிகும். இதுவும் நான் யூடியூப்ல நடத்திருக்கேன். வேற்றுமையில எங்க வல்லினம் மிகும் 1 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. பாத்துங்க. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகையில வல்லினம் மிகும். அப்ப தமிழ் பேச்சு இப்போ வந்தது கரெக்ட் தான். ஓடா தேர், ஓடிய தேர் பெயரெச்சம், ஓடாத தேர் எதிர்மறை பெயரெச்சம், ஓடா தேர் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஒரு பெயரெச்சம் எதிர்மறையா மாறும், அந்த எதிர்மறையோட ஈர கெட்டுட்டா அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சூப்பரா பாருங்களேன். ஓடிய தேர், ஓடிய மாணவன் சொல்லலாம்ல. அப்ப ஓடிய என்ற எச்சம் தேர் என்ற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப அது பெயரெச்சமா? பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. ஓடாத தேர் எதிர்மறை ஒரு செயல். இப்ப ஓடுறது நேர்மறை, ஓடாம இருக்கிறது எதிர்மறை தானே. அப்ப இது ஒரு எதிர்மறை பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. இப்ப அந்த எதிர்மறையில இருக்கிற ஈரை மட்டும் நான் தூக்கிடுறேன். ஓடா தேர், இப்ப என்ன வரும்? இத்து வருமா? அப்ப ஈறு கெட்டுருச்சா? ஆல்ரெடி இது எதிர்மறை, ஈறு கெட்டு போயிடுச்சு. அப்ப இது ஈறுகட்ட எதிர்மறை தானே. அப்ப ஈறுகட்ட எதிர்மறையில வல்லினம் மிகும். ஓடா தேர் வல்லினம் மிகுந்து கரெக்ட். சிகைக்காய், சிகைக்கு உரிய காய். சிகைனா தலைமுடி. நான் சொல்ல கோழி தீவனம், கோழிக்கு உரிய தீவனம், சிகைக்கு உரிய காய். சோ நான்காம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகை வல்லினம் மிகும். ஈர்கொல்லி எப்படி? தமிழ் பேசு, தமிழை பேசு, ஈரை கொல்லி. சரியா? சொப்பங்கிக்கு வரக்கூடாது. ஆன்சர் ஏ. பொறுத்துக. பேனா மேகம். ஆன்சர் 3ல வருமா? யானா அகலம். சோ 3 ஒண்ணா. தூணா உன், தூணா உன். ஊனா இறைச்சி 2. ஆன்சர் சி. ஆன்சர் அது சி. பேனா மேகம், யானா அகலம், தூணா உன். இது இந்த தூண் நெடில்னா தூய்மை. ஊனா இறைச்சி. பொறுத்துக்கு பாருங்களேன்.
அப்டிராக்ட்னா சுருக்கம். சுருக்கம்னா கை காலில் வர தோல் சுருக்கம் கிடையாது. ஒரு பெரிய கதையை பத்தி ஒரு சுருக்கம், இல்ல ஒரு நூலை பத்தி சுருக்கம், அதான் என்ன சொல்லுவாங்க, அப்டிராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா தான் இருக்கு. ஆன்சர் ஏஓ சிஓ. சென்சியூர்னா கண்டனம். ஸோ 1 2. கொலிஷன்னா மோதுதல். 1 2 3. ஆன்சர் ஏ. ஜெனியூன்னா மெய்யான. உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. பாருங்க, ஒருமையில் ஆமை போல் அடக்கம். ஒருமையில் ஆமை போல், சரியா, அடக்கம். பாருங்க, ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமை அமாப்புடைத்து. 5 ஆமை தான் 4 காலு ஒரு தலை 5 அடக்கி வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது போல நம்ம 5 நம்ம அடக்கி வாழ்ந்தா ஸோ நம்மளுக்கு 7 பிறவிலையும் பலன் கிடைக்கும்ன்றதான் அந்த திருக்குறள். ரொம்ப எளிமையானதான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஈஸி ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் யார்? பாருங்களேன், கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சில சொல்லுவார். அப்ப கற்றவங்களை விட ஒரு 10 பேர் கற்றவங்க இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல இவர் தான் உயர்வானவர். அவர் யாருன்னா, கற்றவங்கள் நிறைந்த அவையில கற்றவர்கள் முன்பு தான் கற்றதை அவர்களுக்கு புரியும்படி சிறப்பாக சொல்ல வல்லவர் தான் கற்றவருள் சிறந்தவர். அப்ப அதுக்கான ஆன்சர் நம்ம எடுக்கலாமா? கற்றவர் நிறைந்திருக்கும் அவையில் கல்லாதான் அதுல தாம் கற்றவற்றை கற்றவரும் தெளிவாக சொல்ல வல்லவர். கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்பவர். வலியவர் அவையிலேயே வாய் சோறாது அது வராது. சரியா? சோபான் சொன்னது பி. ஏன்னா அவர்கள் கற்றவர், பாருங்க, கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். சோபான் சொன்ன வரும் பி தான் வரும். ஓகேவா? விளக்கம் பாருங்க, கற்றவர்கள் கற்றவர் என்று புகழப்படுகின்றவர்கள் கற்றவர் அவையின் முன் தாம் கற்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு எடுத்து சொல்லக்கூடியவர்களே ஆவார். பாரதிதாசன் குறித்த கூற்றுகள் தவறானதை தேர்க. தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என பெரியாரால் பாராட்ட பெற்றார். கரெக்டு. பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடிகளுக்கு முதலெழுத்தும் தலையெழுத்துமாக இருந்தவர். இதுவும் கரெக்டு தான். நம்ம அகாடமி மெட்டீரியலே கொடுத்துருப்போம் டீட்டெயில்டா. தமிழாய்ந்த தமிழன் தான், அதாவது தமிழாய்ந்த தமிழன் தான், அதாவது தமிழ் தெரிஞ்சு தமிழ் ஆராய்ச்சி பண்ண ஒரு தமிழன் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சன், சரியா, ஆகணும்னு சொன்னது இவர் தான். மொழி காக்கும் வரம்பில்லையில் எம்மொழியும் அழிந்து போகும் என்றவர். இதை சொன்னது முடியரசன். மொழி காக்கிற வரம்பு இல்லைன்னா எந்த மொழியுமே அழிந்து போகும், அதை காக்கிறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கணும்ன்றாங்க. சொன்னது யாரு? முடியரசன். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 4 மட்டும் தப்பு. பாரதிதாசனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம், நிறைய கொஸ்டின். வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தவறானதை தேர்க. பார்க்கலாமா? மேரி எழுத படிக்க தெரிந்தவள். எழுத சென்றால் இப்போ வரும், ஓகே. படிக்க சென்றால் வல்லினம் மிகும், கரெக்ட். அந்த வல்லினம் மிகும். பெரிதாகி சென்றது வல்லினம் மிகும். என்ன கான்செப்ட்? இப்ப இது அகரையீற்று வினையச்சம், இது அகரையீற்று வினையச்சம், இது அந்த சொல்லு, இது இகரையீற்று வினையச்சம். அப்ப கரெக்டா இருக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு. மேரி தாவி சென்றால் வல்லினம் மிகும். குதித்து சென்றால் வல்லினம் மிகும். உனக்கு 4ஆம் வேற்று முறு வெளிப்படைந்த வல்லினம் மிகும்ல இப்பு. அப்ப இது தப்பு. புரியுதா உங்களுக்கு? ஏன் இங்க நான் தாவி சென்றால்னு சொல்றேன், ஆனா அங்க இக்கு இருக்கு. அங்க எது வேணா இருக்கட்டும், நான் தாவியை தான் எடுத்துப்பேன். அது ஒரு இகரையீற்று வினையச்சம், அதை எடுத்து வல்லினம் மிகும். இங்க குதித்து கொண்டிருந்தால் இருக்குன்னா குதித்து சென்றால்னு சொன்னேன். எனக்கு அது குதித்துன்றது ஒரு உகரையீற்று வினையச்சம். உகரையீற்று பாருங்களேன், அகர இகர ஈற்று வினையச்சமா இருந்தா வல்லினம் மிகும். அதுவே உகரத்துல முடிகிற வினையச்சமா இருந்தா அது வல்லினம், அதாவது வன்தொடர் குற்றிலகுரமா இருந்தா வல்லினம் மிகும். இது வன்தொடர் குற்றிலகுரம் தானே இது, அதனால வல்லினம் மிகுந்திருக்கு. 4ஆம் வேற்று முறுபடுத்து வல்லினம் மிகும் மிகல. ஆன்சர் டி. ஒற்றுப்பிழை உள்ள தொடரை தேர்க. படிக்க பயப்படாதே சொன்னால படிக்க சென்றான்னு சொல்லி பாருங்க, அகர ஈற்று வினையச்சம், இது கரெக்ட். படிக்க மாணவன் வராது, படித்த மாணவன் அது பெயரச்சம். படிக்க சென்றான் இது அகர ஈற்று வினையச்சம், சரியா? நீர் குடித்தான், நீரை குடித்தான். அப்ப 2ஆம் வேற்றுமை உருவம் அங்க மறைஞ்சிருக்கு, அப்ப அங்க வல்லினம் மிகாதது கரெக்ட். வரும்படி சொல், அப்படி இப்படி எப்படி என்ற சொல்ல எடுத்து மட்டும் தான் வல்லினம் மிகணும். வரும்படின்றத எடுத்து வல்லினம் மிக கூடாதுதான். அப்ப இது கரெக்ட். தமிழ் சான்றோர் இச்சு வரும். தமிழை கற்ற சான்றோர் சொல்லலாம்ல. தமிழ் சான்றோர் என்ன மிகும்? வல்லினம் மிகும். இது தவறு. ஆன்சர் டி. பொருந்திய இணை தேர்க. மூணது மூப்புன்னு அர்த்தம், முதுமைன்னு அர்த்தம். முகத்தல் வராது, மோதான் முகத்தல். மான தலைவன் வராது, ஐ தான் தலைவன். மானா பெரிய, வண்டு, அழகு, திருமகள், மேன்மை.
பைனா கவர் வட வவு தான் கவர்தல். வவுனானது கவர்தல், அது கவர் வராது, கவர்தல் வரும். வவுனா கவர்தல், கவர்ந்து இழுக்கிறது வவு. பைனா இளமை, பைனா இளமை. அப்ப வீணா மலர் கரெக்டு. மூணானது மூப்புன்னு அர்த்தம், மோதா முகத்தல். மானானது பெரியன்னு அர்த்தம், ஐநாதான் தலைவன். பையனானது இளமைன்னு அர்த்தம், வவுதான் கவர்தல். ஆன்சர் டி. பரிவுசல், இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆய்வு, இதான் கரெக்டாக இருக்கும். புரவலர் காப்பாளர்னா நம்மளுக்கு பேட்ரோன், இது கரெக்டாக இருக்கும். அப்போ பரிவுசல்னது ஆய்வு. இடியோசை கேட்ட நாகம் போல, இவ்வோமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்க. மருட்சி, முரட்சி, மருட்சி எல்லாம் ஒண்ணுதான். இடியோகம் கேட்ட நாகம், அந்த இடி சத்தம் கேட்ட நம்மளுக்கு ஒரு நம்ம மிரண்டுறோம்ல, அதுதான் அது. ரொம்ப எளிமையானதுதான். ஆன்சர் ஏ. வேதனை எல்லாம் பாருங்களேன். கடன் பட்டார் நெஞ்சம் போல, மகிழ்ச்சி மழை கண்ட பயிர் போல, அமைதி அலை ஓய்ந்த கடல் போல. ரொம்ப எளிமையான ஓமை தொடர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். நன்றே தரினும் நடுவிகந்தாம், இத்தொடரில் இகந்து என்பதன் பொருள் யாது? இகந்து, இதை பிரிக்கலாமா? இங்க கீழே பிரிச்சிருக்கு, சரி இதே பார்த்துடலாமா? நடுவு, நடுவுனா நடுநிலைமைன்னு அர்த்தம். இகந்துனா நீங்கின்னு அர்த்தம். ஆம்னா உண்டாகும்னு அர்த்தம். அப்ப என்னன்னா நடுநிலைமை நீங்கி உண்டாகும்னு அர்த்தம். நன்றே தரினும், உங்களுக்கு பெரும் பயனையே நல்லதையே தந்தாலும் நடுவு இகந்தாம், நடுநிலைமை நீங்கி உண்டாகும். அப்ப நடுவிகந்தாம்ன்ற வார்த்தை எவ்வளோ பொருள் கொண்டு, எவ்வளோ அதிகமான பொருளை கொண்டதுன்னு பாருங்களேன். நடுவுனா நடுநிலைமை, இகந்துனா நீங்கி, ஆம்னா உண்டாகும். அப்ப உங்களுக்கு நல்லதே கொடுத்தாலும் நடுநிலைமை நீங்கி உண்டாகிற செல்வத்தை நீங்க அன்னைக்கே என்ன பண்ண, ஒழிய விடல். நன்றே தரினும் நடுவிகந்தாம், ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். உங்களுக்கு பெரிய பயனே கிடைச்சாலும் சரி, நடுநிலைமை தவறி வர்ற செல்வத்தை நீங்க அன்னைக்கே ஒழிய விட்டணும், அதாவது நீங்க ஏத்துக்கூடாது. அதுதான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நன்றே தரினும் நடுவிகந்தாம், இத்தொடரில் இகந்து என்பதன் பொருள் என்ன? இகழ்ந்துனா நீங்கின்னு அர்த்தம், ஒழிந்துன்னு அர்த்தம். ஆன்சர் பி மற்றும் சி ரெண்டுமே வரும். இகழ்ந்துனா இகழ்ந்து வராது, நீங்கி ஒழிந்து, அதை வேணாம், நீக்கிறது, ஒழிக்கிறது. காண்பவற்றுள் கீவா ஜெகநாதரின் படைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. மலையருவி, நாட்டுப்புற இயலை பத்தி ஒரு படைப்பு தான் அவரோட மலையருவி. 7 பேர் வள்ளல்கள், கடையெழு வள்ளல்களை பத்தி தான் இது. கன்னித்தமிழ், தமிழோட சிறப்பை பத்தியும் தமிழோட இலக்கண இலக்கியங்களை பத்தி அவர் பேசினது தான் அந்த கன்னித்தமிழ். மேற்காணும் அனைத்தும். கீவா ஜெகநாதன், கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதர், இதான் அவரோட முழுமையான பெயர். இவர் நம்ம ரொம்ப சின்ன ஆளா எப்படி சொல்றோம்னா, பாடத்திட்டத்தில் இவர் சிம்பிளான ஆள் நம்ம நினைக்கிறோம், பட் இவரை பத்தி தகவல் அவ்வளோ இருக்கு. நம்ம மெட்டீரியலே ஒரு 3-4 பக்கம் கொடுத்து வச்சிருக்கோம். இவரோட ஊவேசாவோட முக்கியமான மாணவர் தான் நம்மளோட கீவா ஜெகநாதர். இது எல்லாரும் தெரிஞ்சுதான். ஊவேசாவோட வாழ்க்கை வரலாற்று நூல் இருக்கு தெரியுமா, என் சரிதம். ஆனந்த விகடனில் ஒரு தொடரை எழுதியிருப்பார்ல, அது எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி யார் இறந்தது? ஊவேசா இறந்துட்டார். அதை முழுமை பெற வச்சு அதை பதிப்பிச்சு வெளியிட்டது யார் தான்? நம்மளோட கீவா ஜெகநாதர் தான். கரூர்ல பிறந்திருப்பாரு, நாமக்கல்ல தான் அவரோட வாழ்க்கை வளர்ந்து அவர் அதுக்கப்புறமேட்டு வாழ்ந்ததெல்லாம் நாமக்கல் தான். பாடத்திட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். 1906 பிறந்திருப்பாரு. 1988 அவர் மறைஞ்சிருப்பாரு. சரியா? தந்தை தான் வாசுதேவன், தாய் பார்த்தீங்கன்னா பார்வதி. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. இதனை பண்ணலாம், இதன் பிளஸ் இதனை, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படாத வல்லினம் மிகுமா? ஆன்சர் பியும் கிடையாது, டியும் கிடையாது, ஏஓசியே தான். சார்ந்துலே முடிஞ்சிருச்சு. சார்ந்து இப்போ வரக்கூடாது, சி தப்பு. ஆன்சர் ஏ. ஏன் தெரியுமா? சார்ந்து சென்றான் சொல்லலாம். உகரத்துல முடிகிற வினையச்சம் வன் தொடரா இருந்தாலும் வல்லினம் மிகணும், மென் தொடரா இருந்தா மிகக்கூடாது, இடைத்தொடரா இருந்தாலும் மிகக்கூடாது. வன் தொடரா இருந்தா தான் மிகணும். ஒரு எச்சம் உகரத்துல முடியுது, ஒரு வினையச்சம், அப்படியா இருந்தா அதுக்கு ஒரே ரூல் தான், வன் தொடரா இருந்தா வல்லினம் மிகணும். அது என்ன வன் தொடர்? வல்லின மெய்யை அடுத்து வரும் குற்றியல் உகரம் வன் தொடர் குற்றியல் உகரமா? அப்ப அங்க சார்ந்து இது இந்து, அப்ப இது மென் தொடர் குற்றியல் உகரமா? அப்ப என்ன வரக்கூடாது? இப்ப வரக்கூடாது. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. ஏன் கரெக்டான்னு பாருங்க, மத்த எல்லாத்தையும் பாருங்க, கரெக்டா வரலையா? பிற மொழிகள் பிளஸ் இரண்டாம் வேற்றுமை உருபா கற்று தரும். கற்று சென்றான், கற்று உகர ஈற்று வினைச்சம், இது பாருங்க, இது வன் தொடர். வல்லினமை அடுத்து வரும் குற்றியல் உகரம் வன் தொடர், மெல்லினமை அடுத்து வரும் குற்றியல் உகரம் மென் தொடர். வன் தொடர்ல மிகணும், மென் தொடர்ல மிக கூடாது.
தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. 3 இடத்துல வரணும், 3 இடத்துலயும் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஏ. ஒற்றுப்பிழையற்ற தொடரை தேர்க. கல்வி பணியை, கல்வி பிளஸ் பணி, கல்வி அதாவது கல்வி பணி, கல்வி பணியை, சரியா? ஸோ பாங்க கல்வி பணியில இப்போ வர மாதிரி கூடாதா? கல்வி பணி வல்லின மிகும், சரியா? ஸோ கல்வி பணி வல்லின மிகும். ஸோ ஏன்னா பணி என்பது ஒரு பொது பெயர். ஸோ கல்வி பணி, ஆன்மீக பணி, மருத்துவ பணி, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம்ல. ஸோ இப்போ கல்வி பிளஸ் பணி, கல்வி பணி, அப்ப ஏ தப்பு. ஸோ அப்போ மற்ற எல்லாத்துலேயும் இப்போ இருக்கு. அடுத்தது போயிடலாம். பணியை, பணி பிளஸ் ஐ, பணியை இரண்டாம் வேற்றை ஒரு வெளிப்படையாக வல்லின மிகும். ஸோ எல்லாத்துலேயுமே மிகுந்திருக்கு. தொடர செய்தான் அப்படின்னா எப்படி அது கிரியேட் பண்றதா நீங்க முக்கியம். தொடரன்னு இருக்கா, நீங்க அதை எடுத்துட்டு அது ஒரு எச்சமா கன்வெர்ட் பண்ண. அப்ப தொடர என்பது எச்சம். தொடர செய்தான், அப்போ அது ஒரு அகர ஈற்று வினையெச்சம். அகரத்துல முடிகிற வினையெச்சத்தை எடுத்து வல்லினம் மிகும். ஒரு வினையெச்சத்தோட இறுதியில் ஆ இருக்குன்னா அங்க வல்லினம் மிகும். அப்ப இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் சி. அங்கேயே முடிஞ்சிருச்சா? பொருளாதாரம் பிளஸ் தடை, பொருளாதார தடை இம்மு போயிட்டு வல்லினம் மிகுந்து இத்து வந்திருக்கு. தடைகள் பிளஸை தடைகளை இத்து வந்திருக்கு. தகர்த்து சென்றான், தகர்த்து உகரத்துல முடிஞ்சிருக்கு, வல்லினத்தொடர் குட்டிலுகர், அப்ப வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? ஆன்சர் சி. பெரியவர் பாடுபட்டார் ஏன் வரலாம்? இது ஒரு எழுவாய் தொடர் போல. யார் பாடுபட்டார்? பெரியவர். அதனால அங்க இப்போ போடல. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டா இருக்கும். இப்போ ஏல என்ன தப்பு? கல்வி பணியில இப்போ வரல. பில என்ன தப்பு? தொடர இப்போ வரல, சரியா? டில என்ன தப்பு? தொடர இப்போ வரல. அது மட்டும் இல்லாம தகரத்துலயும் இப்போ வரல. ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையும் தப்பு இருக்கு. இதுல மீ என்னும் எழுத்து தரும் பொருள்களுள் அல்லாதது எது? ஸோ மீன்ற பொருளை தர எழுத்துல இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீனா ஆகாயம், மீனா மேன்மை, மீனா மகிமை. களங்கம்ன்றது மட்டும் வராது, மைனா தான் களங்கம். மைனா தான் அது களங்கம். பாருங்களேன், மைனானது குற்றம், களங்கம், அஞ்சனம், கண்மை, இருள், கருமை, எழுதுமை, எழுதுறமை, இது எல்லாமே மை. ஸோ அப்போ மைனானது களங்கம், மற்ற எல்லாமே மீதான். மீனா மேல. ஸோ மேன்மை, ஆகாயம், உயரம் எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஆன்சர் என்ன போறோம்? சி. பொறுத்துக்க பாருங்களேன். தானா வியாழன். ஸோ ஆன்சர் 1க்கு 1. ஆன்சர் ஏ. சேனா சிவப்பு, கவுனா தீங்கு, கூனா நிறம். ஸோ முக்கியமான ஒரு பொறுத்து தானா வியாழன் நம்ம மெட்டீரியலே கொடுத்துருப்போம். சேனா சிவப்பு, கவுனா தீங்கு, கூனா நிறம். குளிகை இச்சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல் தருக. குளிகைன்னா என்னன்னா மருந்து பொருட்களை அரைத்து, சரியா, ஒரு உருண்டையா உருட்டி, உலர்த்தி, நிழல உலர்த்தி அருந்துரும் மாத்திரை, டேப்லெட், அதுதான் குளிகை. ஸோ இப்போ குளிகை நேரம் நம்ம சொல்றோம். அப்ப குளிகை என்ன சார்? இங்க குளிகைனா நேரம் இருக்கு, அப்ப நேரம் எடுத்துலாமா? குளிகை என்பது ஒரு நேரம், மொத்த காலத்துல ஒரு பகுதி தான், டைரக்டா நேரத்தை குறிக்காது. இப்ப குளிகைனா நேரமா? இல்ல, அது ஒரு மொத்த நேரத்துல அது ஒரு பகுதி தான். ஸோ அப்ப குளிகை என்பது மாத்திரை. தெரிஞ்சுங்க. காரணம் என்ன? இதை கொடுத்துருக்கோம் பாருங்க. தமிழ் அகராதி மற்றும் சித்த மருத்துவ முறைகளின்படி உருண்டையாக செய்யப்படும் மருந்து பொருளுக்கு குளிகை அல்லது மாத்திரை என்பது பெயர். சரியா? தெரிஞ்சுக்கலாம், முக்கியமானது. சேற்றில் முளைத்த செந்தாமரை போல இவ்வோமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்க. ஸோ அப்ப சேற்றில் முளைத்த செந்தாமரை போலன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு. ஸோ அப்ப ஒரு சேற்று பகுதியில ஒரு தாமரை, அழகான தாமரை மலருது இல்ல, அப்ப வறுமையான, ஏழ்மையான, தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனோ, மிகப்பெரிய ஒரு அறிஞனோ தோன்றுவான். அப்ப அது உயர்வு தானே அது. ஸோ அதுதான் ரொம்ப பேசிக்கானதான் அது. அரியர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பகையகத்து சாவர் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். இந்த ஊர்ல, இந்த நாட்டுல, இந்த உலகத்துல நான் போருக்கு போய் சாகரம் போரிட்டுன்னு சொல்றதுக்கு பல பேர் இருக்கான். அப்ப அது ஒரு எளிமையான விஷயம். ஆனா ஒரு சான்றோர் நிறைந்த அவையில போய் நான் பேச போறேன்னு சொல்றவன் ரொம்ப கம்மியா தான் இருக்கான். அது ஒரு அரிய விஷயம். அப்ப எது எளிது, எது அரிது? போருக்கு போய் சாகிறது எளிது. ஒரு சான்றோர் நிறைந்த அவைக்கு போய் ஒரு கருத்தை வெளியிட்டு பேசுறது, பயம் இல்லாம பேசுறது இந்த உலகத்துல அரிது. அதான் சொல்றாங்க, பகையகத்து சாவர் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அப்ப என்ன வரும்? அரியர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? உயிருக்கு அஞ்சாது போரிடுவர் வராது, அவை அஞ்சாதவர். சரி, அவை அஞ்சாதவர். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கூப்பா ராசகோபாலன். ஸோ பாரதிதாசனை பத்தி நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்துருக்கோம்.
ரொம்ப தேவையான கண்டென்ட் மட்டும் தொகுத்து கொடுத்துருவோம். ஸோ சூப்பராக படிச்சிங்க. இன்னைக்கு இருக்கிற பாடத்திட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒருத்தர்னா ஒரு பாரதிதாசன் தான். ஸோ ஆனால் நம்மளுக்கு 15 மார்க்கு செய்யுள் உரைநடை சேர்த்து இதுக்குள்ள 15 மார்க்குள்ள என்னெல்லாம் அடங்குதுன்னா 20 அதிகாரம் திருக்குறள் அடங்குது, அறநூல்கள் அடங்குது, ஔவையாரோட பாடல் அடங்குது, ஸோ தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் அடங்குது, மற்ற எல்லா அறிஞர்களும் இதுக்குள்ள அடங்குறாங்க. மொத்தமாக சேர்த்து 15 மதிப்பெண். வழி மிகும் மிக இடம் அறிந்து சரியானவற்றை தேர்க. தேசிய புத்தக நிறுவனம் நீங்க போய் பாருங்களேன், தேசிய கீதம் சர்ச் பண்ணுங்க, அங்க இக்கு வராது. இந்த தேசிய என்ற சொல் எடுத்து வல்லினம் மிகாது, அப்ப இங்க மிகாம கொடுத்துருக்கிறது கரெக்ட். தேசிய புத்தக நிறுவனம் தான். தென்னிந்திய புத்தக நிறுவனத்துல வல்லினம் மிகு. ஏன்னா தென்னிந்திய புத்தக நிறுவனத்தை வட இந்திய புத்தக நிறுவனம் மாத்தலாம். சரியா? இது ஒரு இருவேறுட்டு பண்பு தொகையா நம்ம கருதலாம். ஸோ பொது பெயரா புத்தக நிறுவனத்தையும் சிறப்பு பெயரா தென்னிந்தியாவை நம்ம மாத்தி மாத்தி வேற வேற இது போட முடியும். அப்ப அங்க வல்லினம் மிகும். அப்ப பி தப்பா இருக்கு. தேர் காவடி. ஸோ காவடி என்பது பொது பெயர், தேர் என்பது சிறப்பு பெயர். ஏன்னா தேர் காவடி, பால் காவடி சொல்லலாம்ல, சேவல் காவடி. அடுத்து அதேதான் சேம். பருவம் என்பது பொது பெயர், செங்கீரை என்பது சிறப்பு பெயர். செங்கீரை, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இருக்குல்ல, பல பருவங்கள் இருக்குல்ல. பருவம் சேம் தான். அப்ப பொது பெயர், சிறப்பு பெயர், அப்ப வல்லினம் மிகும். அப்ப தேர்காவடி இருபெருட்டு பண்பு தொகை, செங்கீரை பருவம் இருபெருட்டு பண்பு தொகை. அதே போலதான் தென்னிந்திய புத்தக நிறுவனம் இருபெருட்டு பண்பு தொகை தான். ஆனால் வல்லினம் மிகாம விட்டுருச்சு. ஸோ அதனால அது தப்பு. ஆன்சர் பி. தேசிய என்ற சொல் எடுத்து வல்லினம் மிகாது நான் வச்சுக்கோங்க. பொருந்தாத இணையை தேர்க. ஸோ நூனா எள்ளுதான், நோனா மென்மைதான், நைனா சுருக்குதான், நவுனா பாத்தீங்கன்னா மரக்கலம், அதாவது கப்பல்னு வரும். நவுனா என்னது? மரக்கலம், கப்பல்னு வரும். ஆன்சர் டி. காண்பவற்றுள் ஆண்பால் அல்லாதது எது? கடுவன்னா ஆண் குரங்கு, உங்களுக்கு தெரியும். ஏறுனா காளையே சொல்லுவோம் ஆண். வெறுகுனா ஆண் பூனை, காட்டு பூனையில ஆண் இனத்தை வெறுகுன்னு சொல்லுவோம். அப்ப இதுல எது பெண் இனத்தை குறிக்குன்னா நாகு, மட நாகுலாம் சொல்லுவாங்கல்ல, இளமையான பெண் தன்மை பொருந்திய நாகு. அப்ப நாகுனா பெண் தன்மையை தான் குறிக்கும். பாருங்க கீழே, நாகுனா எருமை, மறை, சங்கு, நத்தை போன்றவற்றின் பெண்பால் பெயர். ஆண்பால் பெயர் பாருங்க, ஆண் குரங்கு, ஏறுனா ஆண் சிங்கம், எருது, பன்றி போன்ற விலங்குகளின் ஆண்பால் பொது பெயர். வெறுகு என்பது ஆண் காட்டுப்புனையை குறிக்கும் சங்க தமிழ் சொல்லாகும். பொருந்தாத ஒன்றை தேர்க. குன்று முட்டிய குருவி போல. குருவி ரொம்ப சின்னது, குன்று ரொம்ப பெருசு. அப்ப ஒரு பெரிய எண்ணம். சரியா? பொருந்தாதான்னு கேட்டேன். ஆற்றலுக்கு மீறிய செயல், இது கரெக்டா இருக்கு பாருங்க. அப்போ ஒரு குருவி போய் குன்ற முட்டுது, அப்ப ஆற்றலுக்கு மீறிய செயல். கல்லில் நார் உரித்தல், இயலாத செயல். கல்லுல நார் உரிக்க முடியுமா? முடியாது. கண்கட்டு வித்தை போல. தவிப்பு கிடையாது, ஏமாற்றுறது, ஒரு மாயாஜாலம், ஏமாத்துறது. புரியுதா உங்களுக்கு? சோ தவிப்பு கிடையாது. அப்ப ஆன்சர் சி. கண்கட்டு வித்தை என்னது? ஏமாற்றுதல். கலங்கரை விளக்கம் போல, இது வழிகாட்டல், இது கரெக்ட். பாருங்க, ஏமாற்றுதல் அல்லது மாயாஜாலம் என்பதாகும். சான்றோருக்கு அணியாவது எது? அதான் சொன்னல, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. எப்படி ஒரு தராசு கழகு எந்த எடையும் வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு இப்ப எடையே வைக்கிறதுக்கு முன்னாடி தராசு ஒரு பக்கம் சாஞ்சா இருக்கும், இருக்காது. ஒரு பக்கம் சாஞ்சு ஒரு பக்கம் மேலையா இருக்கு, இருக்காது. சேமா தான் இருக்கும். எடை வச்சதுக்கு அப்புறம் தானே சாயும். அதே போலதான் ஒரு சான்றோரா இருந்தாலும் நீங்க எந்த பக்கமுமே சாயக்கூடாது, நடுநிலைமையோட இருக்கணும். எந்த பக்கம் நீதி இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம சாயணும். அப்ப கோடாமை தான் சான்றோருக்கு அணி. ஒரு பால் கோடாமை. ஒரு பால்னா என்னது? ஒரு பக்கம், ஒரு பிரிவு. பால்னா பிரிவு, ஆண் பால்னா ஆண் பிரிவு, பெண் பால்னா பெண் பிரிவு. அப்ப பால்னா தெரிஞ்சுங்க. சோ பால்னா பிரிவு, ஒரு பக்கம், அதான் பிரிவுனா பக்கம். ஒரு பிரிவுல ரெண்டு பக்கம். ரெண்டு பக்கம்னா என்னது? வலப்பக்கம் இடப்பக்கம் இல்ல, ரெண்டு பேருக்கு பிரச்சனை. அப்ப இவங்க பக்கம் அவங்க பக்கம், அதுதான் சொல்றேன். ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இப்பதானே பாட்டு பார்த்தோம் நம்ம. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல், இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. நம்மளோட முதுமொழி காஞ்சி, நீதிமணி மாலை. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. பிள்ளை பிளஸ் தமிழ், பிள்ளை தமிழ். பிள்ளையை பற்றிய தமிழ். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயன் உடன் தொகுத்துக்கு. அப்ப பிள்ளை தமிழ் என்ன மிகும்? வல்லினம் கண்டிப்பா மிகும். அப்ப எங்க மிகல? ஏல மிகல. அப்ப ஏ தப்பு. பிள்ளை தமிழ், பிள்ளை தமிழ், பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழில் இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். சரி, ஓகே, அது கரெக்டா இருக்கு. அடுத்து செக் பண்ணலாமா?
இங்க என்ன திப்பு பாருங்க, தலைவராக ஆகன்றது எடுத்து வல்லினம் மிகணும் தான். அப்ப இங்க மிகல பாருங்க, சி தப்பு. இப்ப டி பாருங்க, இறைவனையோ தலைவரையோ அரசரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். சோ பாட்டுடை, சோ அங்க வல்லினம் மிகும், வல்லினம் என்ன பண்ணும், மிகும். ஸோ ஆன்சர் டி தப்பு. ஆன்சர் என்ன வரும், பி. ஸோ பிள்ளை தமிழில் இறைவனையோ தலைவரையோ அரசரையோ பாட்டுடை தலைவராக ஆக கொண்டு அவரை குழந்தையாக, அவர் பிளஸ் அவரை குழந்தையாக கருதி சென்றான். ஸோ கருதி என்பது இகரை ஈற்று வினையெச்சம், கருதி பாடுவர். ஸோ ஆன்சர் இது கரெக்டா இருக்கும், பி. வல்லினம் மிகு மிகா தொடரில் பொருளிருந்து பொறுத்துக பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுங்க. மண்வெட்டி கொண்டு வந்தான், மண்வெட்டி கொண்டு வந்தான். இப்ப இங்க இக்கு இருக்கு, இங்க இக்கு இல்லை. இது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணோம், நீங்க இக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்ததுன்னு அர்த்தம். அப்போ வல்லினம் வந்ததை வச்சு கண்டுபிடிக்கணும், இல்ல வல்லினம் மறைஞ்சிருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வல்லினம் மறைஞ்சிருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். இது மாதிரி ஒரு 4-5 கான்செப்ட் இருக்கு, அதை எல்லாத்தையுமே இந்த 2 வகையை வச்சு பிடிச்சிடலாம். ஒன்னு வல்லினம் வெளிப்பட இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு வல்லினம் மறைஞ்சிருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். இது வல்லினம் மறைஞ்சிருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறது. சரியா, மண்வெட்டி கொண்டு வந்தான், மண்வெட்டி கொண்டாந்தல, ரெண்டுமே மண்வெட்டி கொண்டு வந்தான், மண்வெட்டி கொண்டு வந்தான் தான். ஆனா ஒரு இடத்துல இக்கு இருக்கும், இல்ல இக்கு இல்ல. அப்ப இக்கு இல்லனா என்ன அர்த்தம், இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. இது எப்படி தெரியுமா வெளிப்படை எழுதலாம், மண்வெட்டியை கொண்டு வந்தான் எழுதலாமா. அப்ப இதோட பொருள் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா, இதோட பொருள் என்ன, மண்வெற்ற கருவி, மம்டின்னு சொல்லுவோம்ல நம்ம, மண்வெட்டி விவசாயம் பார்க்கறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல அந்த கருவி. ஏன்னா இங்க ஐ மறைஞ்சிருக்கிறனால வல்லினம் மிகல. இப்ப நான் ஐய வெளிப்படையா போட்டேன், மண்வெட்டியை கொண்டு வந்தான். அப்ப இதுக்கு நான் ஆன்சரு, மண்ணை வெட்டி கொண்டு வந்தான், வெட்டி கொண்டு வந்தான். வெட்டி இகர ஈற்று வினையச்சமா, வன் தொடரா வல்லினம் மிகுந்திருக்கா. அப்ப மண் வெட்டிய மண்ணை வெட்டின்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்ப இது சாயில், புரியுதா, மண்ணை வெட்டி கொண்டு வரான், மேல கீழே மண் வெட்டியை கொண்டு வரான், கருவியை கொண்டு வரான். அது எப்படி கண்டுபிடிக்கணும், இங்க ஐ மறைஞ்சிருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஐய வெளிப்படையா போட்டு பாக்குறோம், அப்ப பொருள் கிடைச்சிருது இல்ல. ஓ மண்வெட்டியை கொண்டு வந்திருக்கான். ஆனா அங்க அப்படி கிடையாது, ஆல்ரெடி இக்கு இருக்கு. அப்ப அது என்ன அர்த்தம், மண்ணை வெட்டி கொண்டு வந்தான்னு அர்த்தம். பொருள் எடுக்கலாமா, மண் வெட்டும் கருவியை கொண்டு வந்தான் தப்பு, மண்ணை வெட்டி கொண்டு வந்தான். அப்ப அதுக்கு ஏவுக்கு 1, ஏவுக்கு 2, பிக்கு 1. ஆன்சர் 2 1 ஆரம்பிக்குமா, ஆன்சர் 2 1 பிசி. அடுத்தது பார்க்கலாம். வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான். பாருங்களேன், இது சேம் தான். இங்க வல்லினம் வந்திருக்கு, இங்க வல்லினம் வரல. வல்லினம் வராத வச்சு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் வல்லினம் போட்டு பார்க்கறேன் பாருங்களேன். வேலையை கொடுத்தான், இது ரெண்டுத்தையும் வச்சு சூப்பரா ஃபைன் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி. பாருங்களேன், வேலையை கொடுத்தான். இப்ப இக்கு போனேன், ஏன்னா இரண்டாம் வேற்றுமை ஒரு வெளிப்படை வந்துருச்சுல்ல. இப்ப வேலையை நம்மளுக்கு எப்படி கிடைச்சது, வேலை பிளஸ் ஐ, ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவா. சோ அது ஒரு உயிரெழுத்தா, லை இல்லு பிளஸ் ஐயா, நிலைமொழி உயிரெழுத்து, வருமொழி முதலில் உயிரெழுத்து, ரெண்டு சேராது, சேர்த்து வைக்கிறது உடம்படுமை. ஐ இருந்தா என்ன வரும், ஈ வருமா, ஈ பிளஸ் ஐனது ஐ. அப்ப வேலையை கொடுத்தான், அப்ப ஒர்க்கு இது. இது என்னது, இப்ப இங்க இக்கு வெளிப்படையா வந்திருக்கா. அப்ப என்ன அர்த்தம், இரண்டாம் வேற்றுமை உருவம் வெளிப்படையா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது வேல் பிளஸ் ஐ, ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்கனால தான் வல்லினம் மிகுந்து இருக்கு. உங்களுக்கு புரியுதா. இப்ப இங்க இக்கு இருக்கிறது காரணம் என்ன, இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா இருக்கு. அப்ப இங்க இக்கு இருக்கிறது காரணம் என்ன, இது ஒரு இகர ஈற்று வினையச்சம். அப்ப இங்க இக்கு இல்லாத காரணம் என்ன, இங்க இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. இங்க இக்கு இல்லாத காரணம் என்ன, இங்க இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. இப்ப இவ்வளவு ரீசனை வச்சு நம்மளால சூப்பரா ஃபைண்ட் பண்ண முடியும். அப்ப இது ஒர்க், இது வேல், முருகன் கையில இருக்கிற வேல். அப்ப வேல் பிளஸ் ஐ வேலை, இக்கு இருந்தா அது முருகன் கையில இருக்கிற வேலு, இக்கு இல்லைன்னா அது ஒர்க்கு. வாணன் வேல் என்ற ஆயுதத்தை கொடுத்தான், கரெக்டா இருக்கு. வாணன் யாருக்கோ வேலையை கொடுத்தான், சோ இதுவும் கரெக்டா இருக்கு. சோ அப்ப 3 4 2 1 3 4 ஆன்சர் சி. இதே சாயில எந்த கொஸ்டின் வந்தாலும் இதே மெத்தட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஐயம் என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியுள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அல்லாதது எது பார்க்கலாமா. ஐயம், யானா ஐயம் வரும், ஐனா ஐயம் வரும், ஓனா ஐயம் வரும், மைனா ஐயம் வராது. ஆன்சர் டி. பாருங்களேன், மைக்கு என்னென்னதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்மை, இருள், செம்மறியாடு, மேகம். எனவே மை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு ஐயம் என்ற பொருள் கிடையாது. மற்றதுக்கெல்லாம் ஐயம் இருக்கு பாருங்களேன். ஐக்கு இதை பாருங்க ஐயம், ஓக்கு இதை பாருங்க ஐயம், யாவுக்கு ஐயம்,
ஸோ மற்ற 3 ஓரெழுத்தோர் மொழிக்கு ஐயம் வரும். ஸோ ஐயம் எதுக்கு மட்டும் வராது, மைக்கு மட்டும் ஐயம் வராது, அஞ்சனம் வரும். அஞ்சனம்னா கண்மைன்னு அர்த்தம். அஞ்சனம்னா என்னது, கண்ணில் இடுற மைக்கு பேர் தான் அஞ்சனம். பொருந்தாத இணையை தேர்க. ஏரியல் பிரெஞ்சு மொழியில திருக்குறள் மொழி பெயர்த்திருப்பாரு. அப்பா தீட்சிதர் வடமொழி. ஸோ கிரவுல் ஆங்கிலம் வராது, ஜிவி போப் தான் ஆங்கிலம். ஸோ கிரவுல் பார்த்தீங்கன்னா ஜெர்மன். ஸோ ஜெர்மன் மொழியிலையும் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருப்பாரு. இன்னொன்று லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருப்பார். ஜெர்மன் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தான் யாரு, டாக்டர் கிரவுல். தால்சுத ரஷ்யன் உருசிய மொழியில மொழிபெயர்த்திருப்பார். இது கரெக்ட். ஸோ ஆன்சர் சி. பொருந்தாத இணையை தேர்க. கஷ்டம்னா சுங்கம், ஃபியூஸ்னா உருகி, கரெக்ட். ஸோ பிரேக்னா இடைவேளை கிடையாது, தடை. ஸோ ஸ்பெல்லிங் மாதிரி இருக்கு தெரியுதா, இதே பிஆர்இஏகே பிரேக்னு இருந்தால் தான் இடைவேளை. ஸோ பிஆர்ஏகேஇன்னு இருந்தால் அது தடை. சரியா, பிரேக் போடுறது, தடை போடுறது. ஸோ கீழே கொடுத்துருக்க பாருங்க, ஸ்பெல்லிங் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏமாத்தக்கூடாது. ஸோ பிரேக்னா இடைவேளை, பிரேக்னா தடை. என்டோர்ஸ்மெண்ட் என்னும் சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை தேர்க. என்டோர்ஸ்மெண்ட்னா மேலொப்பம். இப்போ சான்றிதழ்னா சர்டிஃபிகேட் வந்துருமா, ஸோ விண்ணப்பம்னா அப்ளிகேஷன் வந்துருமா, ஸோ ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட் வந்துருமா. ஸோ அப்போ என்டோர்ஸ்மெண்ட் மேலொப்பம். உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்க. நீர் குமிழி அன்ன வாழ்க்கை. ஸோ நீர் குமிழி அன்ன வாழ்க்கைனா என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் பபுள்ஸ், சரியா. ஸோ தண்ணியிலேருந்து அழகாக ஒரு பபுள்ஸ் கிரியேட் ஆகும், டக்குனது ஜஸ்ட் ஒரு ஒரு 2-3 செகண்டுக்குள்ள திரும்ப உடஞ்சிருது. அது போல தான் நம்ம வாழ்க்கையும். பார்க்க நம்ம ரொம்ப நாள் இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் மொத்த காலோட்டத்தை எடுத்து பாருங்களேன். இப்போ வந்து நம்ம 2026 இருக்கோம், கரெக்டா. அப்போ ஒரு 2026 ஆண்டுகள் ஒரு மனிதன் வகைப்படுத்த ஆரம்பிச்சு நம்ம இவ்வளோ கடந்திருக்கோம்னா, இதுல இந்த 2000 வருஷத்துல 20 பங்கு இருக்குன்னு வச்சுக்கலாம், 100 அந்த 20 பங்குல ஒரு பங்கு கூட நம்ம வாழ்க்கை கிடையாது. புரியும் நினைக்கிறோம் உங்களுக்கு. அப்போ அவ்வளோ குறைவான காலம் தான். ஸோ நம்ம பார்த்த திரிகடுக்கும் பாட்டு போல தான், இவ்வுலகின் நில்லாமை உள்ளும் நெறிபாடும். உலகம் நிலை இல்லைன்னு நம்ம உணர்ந்தோம்னா, செல்வம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸான மைண்ட் செட் கிடைக்கும், சரியா. ஸோ ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்க. நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கைனா என்னன்னா நிலையாமை. இந்த உலக நிலை இல்லை, உண்மைதானே அது. ஸோ அதுதான், இதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ போன இதில் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. சில விஷயத்தால நம்ம ஒரே பார்ட்டாக கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் டீட்டெயிலாக கொடுக்க முடியல. கண்டிப்பாக இதுக்கப்புறமேட்டு இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கூட கொண்டு போகலாம். இன்னும் சில மெத்தட் கூட வச்சுருக்கேன், நான் அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த போர்க்களம் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸுக்கு, ஸோ தமிழுக்கு மற்ற எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஸோ வேறு மாதிரி தமிழை அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்சே கண்டிப்பாக இருக்கும். விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம போர்க்களம் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ சண்டே 7 சண்டே உங்களுக்கு 7 டெஸ்ட்டு. ஸோ அது இல்லாமல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட போர்க்களம் தமிழ் டெஸ்ட் பேட்ச். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம தம் 2.0 பேட்ச், சரியா. ஸோ தமிழ் கிராஷ் கோர்ஸ் போட்டிருக்கோம். தமிழோட அடிப்படையை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் வந்து ஒரு இதே செட் பண்ணுறேன். ஏதாவது எப்படி சொன்னால் டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று செட் பண்ணுறேன். வகுப்பு ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும், கான்செப்ட் ஓரியன்டாக டெப்த்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ தகவலை தெரிஞ்சுப்போம் நம்ம. ஒரு சின்ன விஷயம்னாலும் அது ஏன், அதுக்கு பாடத்திட்டத்தை விட்டு போய் நம்ம யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், பொருள் இலக்கணம் படிக்கல. எழுத்திலக்கணம், சொல்லி இலக்கணத்தில் இருக்கிற எல்லா தலைப்பையும் நடத்துவேன், பாடத்திட்டத்தில் இருக்கிற எல்லா தலைப்பையும் நடத்துவேன். பட் அது உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுன்னா ஒரே டைம் தான், அவ்வளோதான் தமிழ். இதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸாம் வேணாலும் எவ்வளோ படித்தாலும் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும், தவிர புதுசாக போய் நீங்கள் ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட இதை வந்து உங்களுக்கு நான் டிசம்பரை தாண்டியும் நீங்கள் பார்க்காத பட்சத்தில் நான் இன்க்ரீஸ் பண்ணி தருவேன். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணணும்னு என் நோக்கம் இல்லை. தமிழ் தேவைப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஸோ தமிழுக்கு 2-3 பிளான் வகுப்பு வச்சுருங்க. ஒன்று புணர்ச்சி. ஸோ புணர்ச்சி போயிட்டுருக்கு, அதை பாருங்கள். ஸோ 10 பார்ட் முடிச்சதுக்கப்புறம் 11ஆவது பார்ட்லேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அந்த புணர்ச்சியை தாண்டி இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நடத்தி கொடுப்பேன். ஏன்னா இப்போ புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புணர்ச்சி உங்களுக்கு புதுசாக இருக்கும், நீங்கள் பாருங்கள் 10யும். ஆல்ரெடி பார்த்த ஸ்டூடெண்ட் இருந்தால் 10 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 11லேருந்து அவுட் சோர்ஸ் கிட்ட போய் இதுக்கப்புறம் என்னோட என்னன்னா, நம்ம இப்போ ஒரு 20 வீடியோ கொடுக்க போகிறோம். அந்த 20 வீடியோ பார்த்த ஒருத்தவங்க ப்ரிலிம்ஸ்லையோ குரூப் 4லையோ ஒரு சேர்த்தேதுக பிரித்தேதுக தப்பே பண்ணிடக்கூடாது. அதை நோக்கமாக கொண்டு தான் நம்ம கிளாஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இன்னொரு பிளானும் இருக்குது. ஸோ கிளாஸ் கொண்டு போகிறதுக்கு அதையும் நான் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணி சீக்கிரமாக கிளாஸஸ் கொடுக்குறேன். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு இதுக்கப்புறம் கண்டிப்பாக கிளாஸஸ் நிறையா வரும். நான் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயின் ரீசன் என்னென்னா பேட்சோட ஒர்க்கு தான். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், கிளாஸஸ் பேட்சாக இருக்கட்டும், டெஸ்ட் பேட்சுக்கே நம்ம A to Z மெட்டீரியல் கொடுக்குறோம். ஸோ புதுசாக கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே என்னை சுற்றி நடக்கிறதுனால யூடியூப்பில் கொடுத்தா ஏதோ ஒன்று எடுத்து நம்ம வாட்சிட்டு போக முடியாது.
ஒன்று கொடுத்தாலும் நம்ம குவாலிட்டியாக தான் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் என்னால் கொடுக்க முடியல. அதுக்கு நடுவுலையும் வந்து நான் அந்த ஒரு 7-8 வீடியோ அந்த விகுதிகள்லாம் கொடுத்துருப்பேன். அதுவே எடுத்து பாருங்க, ஒரு சின்ன தலைப்பாக இருக்கும். அந்த விகுதியை பற்றி நான் டீப்பாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ பார்த்தா அதனால உங்களுக்கு பலன் கிடைக்கணும், அவ்வளோதான். சரியா? அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.